வெளிப்படுவதாக. பரிசுத்தமுள்ள உயிர்த்தெழுதல் உள்ள நல்ல மகிமையுள்ள இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலே பேசுவாராக. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை ஆங்காங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்து இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற உங்களையும் ஆவியானவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்லுவோம். ஸ்தோத்திர வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு முன்பதாகவே நான் சொல்லிவிட்டேன். ஆகவே இன்றைக்கு தேவன் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறார், அதை நம் பாரத்தோடு நம் தாகத்தோடு நாம் தேவ சமூகத்திலே வார்த்தைகளை கேட்போம். ஆமென். தேவன் நமக்கு கிருபை தருவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். அதில் இருக்கிற ஆமென் சில வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். ஸ்தோத்திர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இங்க சேட்டையெல்லாம் பண்ணி எழுதிட்டு கூடாது. ஸ்தோத்திரம். கவனிங்க, வசனத்தை கவனிங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம். அதுல சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆமென். பக்கம் 42வது பக்கம். எடுத்தவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமென். 34வது வசனத்தை வாசிக்கிறேன். இன்னும் சில வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். 74வது வசனம். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. 75வது வசனம். அப்பொழுது பேதுரு, சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். உடனே சேவல் கூவிற்று. சேவல் கூவதற்கு முன்பதாகவே நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி அந்த சில மணி நேரத்தில் அல்லேலூயா மறுதலித்தான். சேவல் கூவிற்று. ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வித்தியாசமான இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுக்க போறேன். சேவல் கூவும் நேரம். எல்லாரும் சொல்லுங்க. இது எந்த காலம்? எல்லாரும் சொல்லுங்க. இது எந்த காலம்? சேவல் கூவுற காலம். ஆமென். அல்லேலூயா. ஆமா. சேவல் ஏன் கூவுது? சோத்திரம். ஆமா. ஏன் சேவல் கூவுது? இந்த இடத்துல ஏன் சேவல் கூவினது? சோத்திரம். இந்த சேவல் கூவுவதற்கான அர்த்தம் என்ன, அல்லது இந்த சேவல் கூவுறதுக்கான அல்லேலூயா தேவன் விரும்புகிற காரியம் என்ன, அங்க என்ன நடந்தது சோத்திரம் என்கிறதை இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். சோத்திரம். இன்னைக்கு அநேக நேரங்களிலே சிலருக்கு சேவல் கூவ போகுது, சிலருக்கு சேவல் கூவிருச்சு. ஆமென். ஆமென். சிலருக்கு சேவல் கூவ ஆயத்தமா இருக்கு. ஆமென். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில டெஸ்ட் பண்ண போகிறோம். ஆவிக்குரிய நிலையில நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம். சோத்திரம். சேவல் கூவிருச்சு அப்படின்னா சோத்திரம் அல்ல டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லது இனிதான் சேவல் கூவ போகுதுன்னா நம்ம எச்சரிக்கைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நேரா நடத்தலாம். அல்லது சேவல் கூவ போகுது அப்படிங்கிற அந்த வார்த்தையை இன்னைக்கு நீங்க கேட்கறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னும் எச்சரிக்கை உங்க வாழ்க்கையில நடத்த வேண்டி இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. இது சேவல் கூவும் நேரம். எல்லாரும் சொல்லுங்க. பக்கத்து பார்த்து சொல்லுங்க. சேவல் கூவுற நேரம். பார்த்து பக்கத்து சொல்லுங்க. அடிக்க மாட்டாங்க. சொல்லுங்க. சேவல் கூவுற நேரம். ஜாக்கிரதை. சேவல் கூவாம பாத்துக்க. ஹலோ ஒரு ஆமென் சொல்லுங்க. இது சேவல் கூவுகிற நேரம். இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். எல்லாரும் சொல்லுங்க. இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். பேதுருவை பார்த்து, சீசர்களை பார்த்து தேவன் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. அல்லேலூயா. ஆமென். 32ஆம் வசனத்தில், ஆகிலும் நான் உயிர்த்தெழுதல் பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன். நீங்க எல்லாரும் என்னை விட்டு அல்லேலூயா அல்லேலூயா இடலறிந்து போயிருவீங்க. 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராத்திரியில நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடலல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பதாக நான் கலிலேயாவுக்கு போவேன். நீங்க எல்லாம் அங்க வந்துருங்க அப்படிங்கிறார். உடனே சீசர்கள் பேதுரு சொல்றாங்க, உமது நிமித்தம் நாங்கள் யாரும் இடலறிந்தாலும், சிலர் முந்திரி கொட்டை இருக்கிறாங்க பாருங்க, அவங்கதான் சீக்கிரமா பின் வாங்கி போவா. நீ யாருனால நீ என்னடா பாஸ் யாரையோ தாக்குறாங்க, யாரோ பேசுறாங்க, என்னைத்தான் பேசுறாங்க அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுட்டு பிரசங்கம் கேட்காதீங்க. ஹலோ நான் சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா பிரசங்கத்தை? அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு பிரசங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிலர்லாம் எடுத்து படமா வச்சு முன்னாடி வச்சிருவாங்க. பாஸ்டர் நம்மளே தான் பேசுறாரு போல இருக்கு, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இனி ஃபுல்லா நமக்கு தான் பேசுறாரு போல இருக்கு அப்படி நீங்க நினைச்சா சோத்துரும். அல்லேலூயா. ஒண்ணும் ஃபீல் பண்ண வேண்டாம், சோத்துரும். சில நேரங்கள் உங்களுக்காக தான் பேசுவார். அல்லேலூயா. ஆமா, பிரசங்கத்தை எப்போ நல்லா ஆழமா கேட்டுட்டு அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க பழகுவோம். தேவன் நம்முடைய வார்த்தையின் மூலமா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்க போகுது. இந்த மாதம் நமக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சில சத்தியங்களை நம்ம அறிந்து கொண்டு அவருக்காக வாழ தேவன் நமக்கு வரும். இந்த மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய கடைசி அல்லேலூயா மணி நேரத்திற்குள் நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 2025 எப்படி போனதுனே தெரியல, அவ்வளவு சீக்கிரமாய் வேகமாய் அல்லேலூயா பிரவேசித்து விட்டது, முடிந்து விட்டது. 11வது மாதத்துக்கு வந்துட்டோம், இனி ஒரு மாதம் தான் பாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நம்ம இனி எப்படி தேவனுக்காக இன்னும் ஜீவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. பலமுறை கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். சீசர்களையும் அல்லேலூயா பேதுருவையும் தன்னோடு இருக்கிறவர்களையும் எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். குறிப்பிட்டு பேதுரு பார்த்து சொல்றார், சேவல் கூவுவதற்கு முன்பதாகவே நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்க, ஏன்னா நீ என்னை விட்டு இடலடைந்து போவ, நீ மறுதலிப்ப என்று சொல்கிறார். பேதுரு சொல்ற, யார் போனாலும் நான் போக மாட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் போனாலும் நான் போக மாட்டேன். அப்படிப்பட்ட ஆட்கள் மேல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. சோத்திரம். பாஸ்டர், யார் போனாலும் நாங்க போக மாட்டோம், யார் பேசினாலும் நாங்க பேச மாட்டோம், ஆமென், யார் என்ன செஞ்சாலும் நாங்க அதை செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அது வார்த்தை அல்ல, செயல்களில் நம்ம காட்ட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாக்க. எல்லாரும் அவரை விட்டு இடலெறிந்து போனாங்க. எல்லாரும் சிலுவை நேரத்துல இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படுற நேரத்தில் எல்லாரும் அவரை விட்டு விலகி போனாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சீசர்கள் முதல் அவரோடு இருந்த எல்லாரும் அவரை விட்டு விலகி போனார்கள். சோத்திரம். ஆனா பேதுரு மட்டும் சொல்றாரு, நான் யார் போனாலும் நான் போக மாட்டேன். சேவல் கூவிருச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆமா, பல நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அடிக்கடி யூஸ் பண்ணுகிறார், சொல்லுகிறார், நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. எதிராக பிசாசு வருகிறான். சோத்திரம். அல்லேலூயா. அநேக ஓநாய்க்கள் வரும். சோத்திரம். பல இடங்கள் பல பிரசங்கத்து மூலம் வார்த்தை மூலமாக ஜனங்களோடு ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், சீசர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், எச்சரிக்கிற வார்த்தையை கொடுக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல கூட ஸ்பெஷலா பேதுருவை பார்த்து எச்சரிக்கிறார். என்ன சொல்றாரு வாசிங்க. 22:31. பின்னும் கர்த்தர் சீமோனே 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 இதோ கோதுமை சுளைகளினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். நானோ விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்றார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தி, உன் சகோதரனை என்ன செய்ய? ஸ்திரப்படுத்து. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனையும் ஸ்திரப்படுத்து. உன் சகோதரனையும் என்ன செய்ய? குணப்படுத்து. அப்ப பிசாசு நம்மிடத்துல பல நேரங்களிலே அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திர பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஊடுருவுகிறான், வருகிறான். எப்படி வருவானோ அவனுக்கு தெரியாது, அவன் அப்படி உள்ள வருகிறான். எச்சரிக்கையாரு. அல்லேலூயா. அங்க அப்படி சொல்றாரு, இங்க என்ன சொல்றாரு? சேவல் கூவும்பா, ஜாக்கிரதையாரு. ஆமென் சொல்லுங்க. சேவல் கூவுகிற நேரம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். சில நேரத்தை கூடைய வச்சிட்டாரு. சில சீசர்களை ஆண்டவர் பேதுருவை கூடைய வச்சிருக்கிறார் ஆவியானவர். என்னை விட்டு விலகி போயிட்டானா, கொஞ்ச தூரம் போயிட்டானா அவன் பின்வாங்கி போயிருவான் அப்படின்னு பல நேரங்கள் பேதுரு மட்டும் ஆண்டவர் கூடைய வச்சிருந்தார். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை கூடைய வச்சிருந்தார். ஸ்பெஷலா பேதுருவை எல்லா நேரங்களும் கர்த்தர் கூட வச்சிருந்தார். ஆமென். வர மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்கள் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நம்மளோடு கூட சேர்த்து கொள்ள ஆவியானவர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சோத்திரம். சில விசுவாசிகள் சபையோடு அதிகமா நெருங்கி வந்துட்டாங்கன்னா கவனிக்கிறீங்களா? சில விசுவாசிகள் சபையோடு அதிகமா நெருங்கி இருக்கிறாங்க, ஜபத்துக்கு அதிகமா வர்றாங்க, இங்க வேலை செய்யறதுக்கு அதிகமா வர்றாங்க, பாஸ்டர் வீட்டுக்கு அடிக்கடி அவங்க தேடி வர்றாங்க. அப்படின்னா சிலருக்கு கொம்பு முளைச்சிடும். இந்த ஆத்மா மட்டும் ஏன் அப்படி போகுது? சோத்திரம். மண்டைய கொடைஞ்சு மண்டைய மொட்டை அடிக்காம சிலர் விடுறதில்லை. ஏன் அடிக்கடி போற? எதுக்கு இப்படி அடிக்கடி போற? சில நேரங்கள் ஆவியானவர் பிசாசு அவனை கொத்திட்டு போயிறான்னு சொல்லிதான் சில நேரங்கள் ஆண்டவர் பல நேரங்கள் அவனை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறான். இல்லாட்டி சேவல் கூவிரும். ஆமென் சொல்லுங்க. சேவல் கூவும் போது ஆமென் பேதுரு எங்க இருந்தா? சொல்லுங்க. வாசித்தீங்க வசனம்.
சேவல் கூவும் போது பேதுரு எங்க இருந்தா? இயேசு இல்ல, அவர் யாருன்னே தெரியாது. ஐபிஎஸ் சபையா சத்தியமா தெரியாது, பாஸ்டர் ஸ்பர்ஜனா சத்தியமா தெரியாது. அப்படிங்கிற இடத்துல நிக்கிறோம். சேவல் கூவ விட்டுறாதீங்க. சேவல் கூவுதுன்னா நம்ம வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்கணும். ஹலோ, சொல்றது வழங்குச்சா? அதிகமா சபையோடு தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள வரணும். இந்த கடைசி காலத்துக்குள்ள, இது கடைசி காலம், இது கடைசி காலம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சிலுவையில் அடிக்கப்படுகிற போட காலம், நான் பாடுகளுக்கு உட்படுத்த போட காலம், நான் உங்களை விட்டு கொஞ்ச நாள் அது விலகி இருக்க போறேன், தூரமா இருக்க போகிறேன் அப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாங்க, யார் போனாலும் நான் போக மாட்டான்ப்பா. யார் போனாலும் வாயில சொல்றது அல்ல, செயல்களில் காட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வாயில சொல்லி சொல்லி வாயில வடை சுடுறான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பக்கத்துல சொல்லுங்க, வாயில வடை சுடாதீங்க அப்படின்னு. என்ன பழமொழி, என்ன அர்த்தம்? வாயிலேயே பேசுறது எல்லாம் அப்படியே சாதிச்ச மாதிரி வாயில எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா செயல்ல நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். பேதுரு வாயில சொன்ன, ஆனா செயல் என்ன செய்யல, கண்டுக்க முடியல. ஆண்டவர் யார் போனாலும் நாம விட்டு போக மாட்டேன்னு சொன்னா, ஆனா அல்லேலூயா, அவன் சரீரம் ஆட்டோமேட்டிக்கா இயேசு விட்டு போயிருச்சு. ஆமென் சொல்லுங்க. 58வது வசனத்துல பேதுரு தூரத்தில் நின்று எங்க போயிட்டான்? யார் போனாலும் நான் போக மாட்டேன்னு சொன்னவன் இப்ப எங்க போயிட்டான்? தூரத்துல போயிட்டான். கடைசி காலம் உங்களை தூரப்படுத்துகிற சில பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நெருக்கி வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிரசங்கத்துல சொல்ற வர்றேன், ஜோதிரம் அல்லேலூயா. ஆவியானவர் இதை அல்லேலூயா நேவப்படுத்த சொல்றேன். 69 வசனத்துல அவன் வேடிக்கை பார்க்கறதுன்னு போனானா, என்ன நடக்குது, ஏசப்பா வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க போனாங்களா, வழியா ஒரு பொம்பளை வரா. ஹலோ, இவன் சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு தான் போனான். வசனம் தான் அழகா சொல்லுது, என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் பேதுரு போனாரு. ஆனா போன நேரத்துல நம்ம பிரச்சனை வம்ப தேடி வருது. ஆமேனே வரமாட்டேன். இப்ப செல்போனை அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். அவன் புதுசா ஏதாவது ஆஃபர் போடுறான், புதுசா ஏதாவது ஒண்ணு அறிமுகப்படுத்துறானா, நோட்டிபிகேஷன் ஒண்ணு வந்துட்டு இருக்கும், உள்ள வரும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேற வேலை, நம்ம செய்யறது வேற வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஆனா எங்கிருந்தோ வரும், டொமக்குன்னு வரும். நான் சொல்றது விளங்கலையோ, சொல்றது புரியலையோ? ஒருவேளை யூடியூப் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யூடியூப பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஜியோ ஆபீஸ்ல இருந்து ஒரு ஆஃபர் விடுவான். உங்களுக்கு இந்த மாசத்துல நாங்க ஒரு ஆஃபர் விடுறோம், இந்த ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு ஆஃபர் அப்படின்னு. நம்ம பார்க்கிறது என்னது? யூடியூப். ஆனா அவன் எங்க இருந்தோ நமக்கு மெசேஜ் அனுப்புவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. இப்ப எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம போன் நம்பர் வாங்கிருக்காங்களா? எந்த கடைக்கோ எந்த இடத்துல நீங்க போய் ஏதோ ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா நம்ம போன் நம்பர் கேட்பாங்க. போன இடத்துல எல்லாம் என் நம்பர் வாங்கி வச்சுட்டாங்க பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஷூ கடையில இருந்து அடிக்கடி மெசேஜ் வரும். சார், டியர் ஸ்பர்ஜனா, உங்களுக்காக ஒரு ஆஃபர் போட்டிருக்கிறேன் சார், 75% டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம், நீங்க உடனே வந்து நீங்க ஷூ செப்பல்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆனா எனக்கு ஷூ வேண்டாம்டா, எனக்கு செருப்பு வேண்டாம், எல்லாம் வீட்டுல இருக்குதா. ஆனா அவன் என்ன பண்றான்? மெசேஜ் அனுப்பி நம்ம என்ன செய்யறோம்? திசை திருப்புகிறான். இன்னைக்கு ஆவிக்குரிய நேரத்துல ஆண்டவரோடு பின்பற்றுகிற வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நம்மளை தேடி, நம்ம கேட்கல, நம்ம பார்க்க போகல, நம்மளை தேடி வரும். அதை பின்பற்றினோம். கொக்கரக்கோ கோ. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமா. சேவல் ஏன் கூவுது? 7 காரியங்களை வேகமா சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பிரசங்கமோ அதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். கவனிக்க. நார்மலா ஒரு பொதுவான கருத்தை நான் சொல்றது. இப்ப சேவல் எதுக்கு சேவல் கூவுது? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு சேவல் கூவுது? சத்தமா சொன்னீங்கன்னா எனக்கு கேட்கும், காது கொஞ்சம் கேட்காது. வெடிக்கிறதுக்கு கூவுதான். அப்புறம் அதான் வெடிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க, வெடிய போகுதுங்கிற அறிவிக்கிறதுக்காக சொல்லுது. அடுத்தது நமக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்படிதானே? யாருக்கா தெரியுமா? சேவல் வளர்த்தி இருக்கலாம், கோழி வளர்த்தி இருக்கலாம். ஆமா, அல்லேலூயா. சேவல் கூடயே நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனா சேவல் ஏன் கூவுது நமக்கு என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. உங்களுக்கு தெரியலன்னா நீங்க எழுதி வச்சுக்க. 7 விஷயத்த சொல்ல போறேன். உங்களுக்காக நம்ம தேடி பிடிச்சி 7 காரியத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. 1, அறிவிக்க. எல்லாரும் சொல்லுங்க. என்ன அறிவிக்க? சோத்திரம்.
மற்றவர்களுக்கு முன்பதாக இது என்னுடைய பகுதி, இது எங்க வீடு, இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய காரியம் என்றது தைரியமாய் அறிவிக்க சேவல் கூவுதான். ஹலோ, நான் சொல்றது விளங்குதுங்களா? நான் இங்க ஒருத்தன் இருக்கேன் சோத்திரம் அப்படிங்கறதை தெரிவிக்கிறதுக்காக அது கூவுதான். இது எங்க ஏரியாடா அப்படின்னு சொல்றதுக்காகவே சேவல் கூவுமா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னதுங்க? இது எங்க ஏரியா, யாரும் உள்ள வந்துடாத. உள்ள வந்தா உன்னை விட மாட்டோம். சோத்திரம். இது எங்க ஏரியாடா, எம்ஆர்சி நகர் 2வது வீதி ஐபிஎஸ் சர்ச் ஆனமல்ல, இது எங்க ஏரியாடா. ஆமீன் வர மாடி. இது தேவன் வாசம் பண்ணுகிற வீடு, இது எங்க ஏரியா, யாரும் உள்ள வந்துடாத அப்படிங்கறதை அறிவிப்பதற்காக. இன்னைக்கு நம்ம அப்படி அறிவிக்கிறோமா? சோத்திரம். சேவலை குறிச்சு நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. இது எங்க வீடு, எங்க ஏரியா, இது எங்க தேவன் வசிக்கிற வீடு, இது தேவ பகுதி, யாரும் உள்ள வர முடியாது. 2வது ஆதிக்கம் செலுத்த. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, வேகமா வாங்க, டக்குன்னு வாங்க, வசனத்தை வேகமா பார்க்க முடியும். சோத்திரம். ஆதிக்கம் செலுத்த. என்ன ஆதிக்கம்? நான் ஒரு ஆணு, நான் ஒரு பயங்கர வலிமையானவன் அப்படின்னு கூவும் பாருங்க. ராமன் சொல்லுங்க. ஆமா சோத்திரம். அந்த பயங்கர சத்தம் அது இருக்கிறது துருண்டாத்தான் இருக்கும். கவனிக்கிறீங்களா? அது இருக்கிறது சின்னதாத்தான் இருக்கும். அது வாய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப துருண்டாத்தான் இருக்கும். ஆனா அது சவுண்ட பார்த்திருக்கீங்களா? அப்படியே நானெல்லாம் நிறைய வாட்ச் பண்ண, நான் சேவல் மாதிரி நான் சின்ன வயசு கத்துவும் பாருங்க. சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. நான் பல விஷயத்தை வாட்ச் பண்ணுவேன். சோத்திரம். ஆமா, அது தொண்டை பார்த்தீங்கன்னா அங்க மேல போயிட்டு கீழே வரும். கவனிக்கிறீங்களா? யாராவது எங்கெங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? சோத்திரம். மேல போயிட்டு கீழே வரும். சோத்திரம். ஆமா, அவன் அல்லேலூயா ஒரு ஆமென் சொல்லுங்க. தன்னுடைய வலிமையை காட்ட, தன்னுடைய பலனை காட்ட, நான் ஒரு ஆள், ஒரு ஆவிக்குரியவன், எனக்கு ஒரு பலன் உள்ளது, எனக்கு ஒரு ஸ்ட்ராங் உள்ளது என்று காண்பிருக்கா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. முட்டை போட்ட கூலி ஆட்டா கொக்கோ நம்ம சேவலா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. முட்டை போற கோழியை பார்த்திருக்கீங்களா? ஆமா, சவுண்டே வெளியே வராது. தலையும் வெளியே காட்டாது, கூல குமிஞ்சிட்டு தான் இருக்கும். சோத்திரம். சேவல் அப்படி இல்ல, தலையை நிமித்தி 2 ரெக்கை அடிச்சு. ஆமென் சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சேவல்ட்ட நம்ம சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். 3வது அதிகாலையில் சோத்திரம் அது கூவுகிறது. ஒரு நாளாவது சேவல் அப்படின்னா அது அதிகாலை கூவுறதை நிறுத்துமா? நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், 7 நாள் ஜெபம் பண்ண மாட்டோம். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டாவே என்னமோ பயங்கரமா ஜெபம் பண்ண மாதிரி 7 நாள் ஜெபம் பண்றது இல்ல. ஆனா சேவல் அப்படி இல்ல. தன் இயல்பு வாழ்க்கையை ரொட்டீனா அடுத்து டெய்லியும் அது செய்து கொண்டே இருக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது தன் கூவதை, தன் வாழ்க்கை இயல்புகளை அது ஒரு நாளும் நிறுத்தாது. சோத்திரம். காலங்காத்தலை எவ்வளவு கூட ஜிலேபி கொடுத்தானா அப்படி சாப்பிட்டு கூட கூவாம இருக்காது. நீ என்னத்தை கொடுத்தாலும் நான் கூவையா, இது என்னுடைய இயல்பு. நைட்டு ஏதாவது ஓவரா தின்னுட்டோம், சாப்பிட்டோம், ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் நம்ம சத்தமே இருக்காம கிடப்போம். போத்துன்னு. சேவல் அப்படி இல்லை. அல்லேலூயா. அதுக்கு என்ன நீங்க கொடுங்க, என்ன வேணா செய்யுங்க, அது அதிகாலை எழும்பி அது கூவதை நிறுத்தாதே. நாமே வர மாட்டே. பாஸ்டர் முடியல, பாஸ்டர் 2 நாளா முடியல, எழும்ப முடியல. சேவல் அப்படி ஒரு நாளும் கிடக்காது. அது முடியலன்னா செத்தே போயிடும். அது வாழ்க்கை இருக்காது. அது நான் பார்த்த அளவுக்கு நாமே வர மாட்டேங்குது. அது கூவ முடியலனா அடுத்து அது கசாப்பு கடைக்கு போயிடும். அது கூவுற வரைக்கும் தான் இங்க இடம், கூவாத வரைக்கும் அது இங்க இடம் இல்ல. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. டெய்லியும் கூவுகிற சேவலா இருக்கான். ஆமென் சொல்லுங்க. சேவலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 4வது ஆபத்தை தடுக்கிறதுக்காக சேவல் கூவுமா. பிரச்சனை ஏதோ ஒண்ணு வருது, நம்மளுக்கு கப வருது, பிடிக்க வருகிறது, நமக்கு விரோதம் ஏதோ ஒரு செயல் வரப்போகிறது, ஒரு ஆபத்து வருகிறது, நாய் வருது, பூனை வருது, ஏதோ நம்மளை பிடிக்க வருது அப்படின்னா சேவல் என்ன செய்யும்? ஆமென் சொல்லுங்க. எச்சரிப்பின் சத்தத்தை அது கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் அறிந்து கொள்ளும், மற்றவர்களுக்கு அறிவிப்பு அது கொடுக்கும்.
நம்ம அப்படி இருக்கிறோமா? பாஸ்டர் அல்லேலூயா, பிரச்சனையில் இருக்கிறேன், ஒரு பிரச்சனையில நான் போய் மாட்டி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க பாஸ்டர் அப்படின்னு நம்ம ஏதாவது கேட்கிறோமா? அல்லேலூயா. சேவல் ஆபத்துகளை தடுப்பதற்காக, அது எல்லாம் ஒன்றாக வைத்துக் கொள்வதற்காக அது கூவுமா. தன்னை விட்டு யாரும் பிரிஞ்சு போயிடக்கூடாது, தன் நிலையை விட்டு யாரும் போயிடக்கூடாது என்பதை ஒன்று சேர்ப்பதற்காக அது கூவி எல்லாரையும் அழைக்குமா. சேவலுக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு வாய்ஸ்ல அது கூவும், தெரியுமா? ஆமென் சொல்லுங்க. அதிகாலை கூவுற சேவலுடைய சத்தத்திற்கும் மற்ற நேரங்களில் கூவுற சத்தத்திற்கும் எல்லாம் எனக்கு நான் கொடுத்துருவேன். ஆமா, அது வேற மாதிரி போயிடும், மிமிக்ரி பாஸ்ட் மாதிரி ஆயிரும் ஜோத்திரம். அதனால நான் அதெல்லாம் இப்ப எனக்கு நேரம் இல்லை ஜோத்திரம். இல்லாட்டி உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சே காமிச்சிருவேன் ஜோத்திரம். ஒவ்வொரு முறை எப்படி அது கூவும் எல்லாம் எங்களுக்கு நான் பண்ணியிருக்கிறேன் ஜோத்திரம். ஆமென் அல்லேலூயா. ஆமா, காலேஜ்ல நான் பிரைஸ் வாங்கியிருக்கிறேன். அந்த சேவல் அது பண்ற சேட்டை, கோழி பண்ற சேட்டை எல்லாம் நான் பண்ணி அப்படி ரியலா அப்படி ஸ்டேஜ்ல நான் பண்ணி அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸ்கூல்ல எல்லாம் அப்படிலாம் நாங்கெல்லாம் பயங்கரமா அல்லேலூயா ஸ்கூல்ல பண்ணியிருக்கிறேன் ஜோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா சோத் அது இருக்கட்டும். ஆமென் அல்லேலூயா. சேவல் தன்னுடைய ஆபத்துகளை தடுக்க அது கூவுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. அடுத்து எனக்கு சூப்பரா பிடிச்சது ஒண்ணு, இதை நான் செஞ்சிருக்கிறேன் ஜோத்திரம். ஆமா, மாறி மாறி கூவுமா ஜோத்திரம். பதில் அளிப்பதற்காக ஒரு சேவல் கூவுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சேவல் கூவுச்சுன்னா மறுபடியும் அது கூவும். பாத்திருக்கீங்களா? இங்க பக்கத்து வீட்டுல சேவல் இருக்கு பாருங்க. இப்ப நான் என்ன வந்து நான் சேவல் கூவுமா, ரெண்டா நான் கூவுவேன். அது உண்மையான சேவல் நினைச்சு மறுபடியும் அது கூவும். என்ன வரமாட்டி எதுக்கு தெரியுமா? அது ஒருவரோடு ஒருவர் பேசுகிறான். ஆமென் சொல்லுங்க. அது அது ஒரு வார்த்தை சொல்லுதான், இது அடுத்து இன்னொரு வார்த்தை என்ன செய்தான். இப்ப அந்த ஏரியாவுக்குள்ள அது ஒரு சேவல் இருக்குன்னு வச்சுக்க, சேவல் இருக்கிறது தெரியாது, நம்முடைய இனம் ஒண்ணு இருக்குது அப்படின்னு என்ன செய்யாது, தெரியாது. அது எப்படி அதை தெரிவிக்குது அப்படின்னா, இது கூவி அதை தெரிவிக்குது. இங்க நான் ஒருத்தர் இருக்கேன்டா, இங்க எவனாவது என் ஆட்கள் எவனாவது இருக்கிறீங்களா அப்படின்னு கூவி காமிக்குமா. உடனே அடுத்த சேவல் கூவுமா, நான் ஒருத்தர் இங்க இருக்கிறேன்டா. ஆண்டோடைய சிருஷ்டிப்பும் படைப்பும் பாருங்க, பயங்கரமா இருக்கு பாருங்க. நம்மால எப்படி தெரியுமா? நாங்க ஒருத்தர் இருக்கிறது யாருக்கும் தெரியவே கூடாது. கதவை சாத்து இழுத்து பெரிய ஒரு பூட்டை போடு. ஆமா அல்லேலூயா. ஃபேன் 5ல வை, நம்ம தாளிக்கிறது சைமல் பண்றது ஒண்ணும் தெரியக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தனுக்கு தெரியக்கூடாது. நம்ம கிறிஸ்தவன் ஆவிக்குரிய பிள்ளை இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. கதவை சாத்துறா, வீட்டு பக்கம் யாரும் வெட்டுறா, நாய்கள் ஜாக்கிரதை. ஆமே. ஆனா சேவல் என்ன பண்ணு தெரியுமா? எங்கேயோ இருக்கிற ஒரு சேவலை வெளிப்படுத்துவதற்கு, நான் இங்க ஒருத்தர் இருக்கிறேன், என் கட்சியில் எவனா இருக்கிறீங்களா, என்னுடைய விசுவாசி யாரா இருக்கிறீங்களா, என் பிள்ளை யாராவது இருக்கிறீங்களா, எனக்கு ஒரு பிரச்சனைனா யாராவது கூவுறதுக்கு எவனா இருக்கிறீங்களா அப்படின்னு தன்னை மாறி மாறி பதில் அளிக்க, செவி கொடுக்க அது கூவுமா. அல்லேலூயா. கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து எனக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சது ஒண்ணு, ஆரோக்கியத்திற்காக கூவுமா. எப்படிங்க? நான் நல்ல பலனா இருக்கேன், நல்ல வலிமையா இருக்கேன், எனக்கு வியாதி கிடையாது, நல்ல சுகமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக கூவுமா. அந்த கூவுறதுல வித்தியாசமா கூவுமா. நல்ல நார்மலா கூவுற மாதிரி கூவுச்சுன்னா பரவாயில்ல, சேவலுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா அது கூவும் போது ஏதாவது டிஃபரெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தொண்டை அடைச்ச மாதிரியோ அல்லது கூவுற சவுண்ட் கம்மியா இருந்தோ புரிஞ்சு கொண்டுக்குவாங்களா, இந்த சேவலுக்கு ஏதோ வியாதி இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அறிந்து கொண்டு அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காக அது ஒரு சத்தம் இடுமா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால சில விசுவாசிகள் நம்மகிட்ட பேச வரும்பொழுது உங்க பேச்சு உங்களுடைய முக பாவனை ஒரு மாதிரி இருக்கும்போது கண்டுபிடிச்சுக்குவேன், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா. சோத்திரம். அல்லேலூயா. அந்த சேவலுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? சோத்திரம். அதை கண்டுபிடிக்கிறது, அதுக்குத்தான் அந்த சேவல் அப்படி என்ன செய்தான், கூவுதான். அல்லேலூயா. அடிக்கடி கூவுறதுனால அல்லேலூயா தன்னுடைய பலவீனம், தன்னுடைய பலம் என்கிறதை அறிந்து கொள்வதற்காக அது என்ன செய்தான், கூவுகிறதா. சோத்து. 7வது ஒரு காரியம், தேவைக்காக கூவுமா. எது கூவுமா? தேவைக்காக, எனக்கு ஒரு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அது கூவுமா. சோத்து. அது இப்படி சொல்றாங்க. சோத்து. அது இப்படி சொல்றாங்க. சோத்து. இனப்பெருக்கத்திற்கான சோத்திரம் அல்லது தேவைக்காக சேவல் சில டைம் கூவுமா. அது புரிந்து கொள்ளலாம், அது ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறது என்பதை. அது சேவல் நல்லா வளர்த்துறவங்க தெரியும், முட்டை போடுறதுக்கும் கறிக்கும் வளர்த்தவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியாது. ஆமாம், சேவல் முட்டை போடாது, கறி வேணும், இதை வளர்த்து ஏதாவது நமக்கு ஒரு ஆதாயம் வேணுங்கிறவங்களுக்கு சேவலோட அருமை என்ன செய்யாது, தெரியாது. அதனுடைய ஆழமா அது பார்த்து வளர்த்துறவங்களுக்கு தான் அதோடைய அருமை என்னன்னு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அல்லேலூயா, இன்னைக்கு நல்லா நமக்கு சேவலை குறித்து நல்லா தெரிஞ்சிட்டோம். இப்படிப்பட்ட சேவல், நான் சொன்ன இந்த 7 காரியமும் இங்க இல்ல.
இயேசு சொன்ன காரியத்துல இந்த 7 விஷயத்துல அது கூவல. ஆனா ஒருத்தன் மறுதலிச்சான் அப்படிங்கிறதுக்கான சேவல் கூவுது. அப்படின்னா ஆண்டவர் அல்லேலூயா அந்த சேவல் மூலமா நம்மகிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய முறைகள், நம்ம செயல்கள் எப்படி இருப்பது என்பதை எடுத்துக்காட்டாக. சில டைம் நம்ம சொன்னா புரியாது, நம்ம சொன்னா புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஊழியக்காரன் எவ்வளவு சொன்னாலும் கேட்கறது இல்ல, பாஸ்டர் எவ்வளவு சொன்னாலும் அதனுடைய பாரம் புரிதல் வர்றதில்லை. அதனால தான் சில டைம்ல கர்த்தர் சில சேவல்களை பயன்படுத்தினார், சில புறாக்களை பயன்படுத்தினார், சில மீன்களை பயன்படுத்தினார், சில மிருக ஜீவன்களை இயேசு பயன்படுத்தினார். என் சொல்லாம கேட்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக பிழையாமட்ட ஆண்டவர் அவன் வளர்த்தின கழுதை வச்சு ஆண்டவர் பேச வச்சார். ஏன்னா அவன் கேட்கிற மாதிரி இல்ல. அவன் போகிற வழியில தூதன் வந்து அடைச்சு நீங்க போகாத பேசாத அப்படின்னு தூதன் வந்து முன்னாடி நின்னாலும் அவனே மறிச்சிட்டு இவன் எழும்பி போகிறான் பாருங்க. அதனால தான் கழுதை கொண்டு ஆண்டவர் பேச வச்சா. அல்லேலூயா. சில டைம் நம்ம அல்லேலூயா பேசுவத புரியல அப்படின்னா, நம்ம பேசுவத அதை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் கர்த்தர் இப்படிப்பட்ட பறவைகள் மூலமாக, மிருகம் மூலமாய் கர்த்தர் பேச வைப்பார். சேவல் கூவும் நேரம். இந்த சத்தத்தின் அடையாளம் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஏன் இந்த சத்தம், ஏன் இந்த சேவலை ஆண்டவர் கூவ வைத்தார்? ஏன் இவன் இப்படிப்பட்ட நிலைக்கு போக காரணம் என்ன? ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார், சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை மறுதலிப்பாய். அவன் ஜாக்கிரதையால் அவன் வாழ்க்கையில செயல்படாதனால தான் சேவல் கூவிருச்சு. சேவல் கூவுனதுக்கு அப்புறம் அழுகிறான், மனக்கசந்து அழுகிறான், ஐயோ தப்பு பண்ணிட்டேன். வார்த்தையை நினைவு கூர்ந்து, அதனால தான் 75 வசனத்தை நான் சொன்னேன், வார்த்தையை நினைவு கூர்ந்து அவன் அழுகிறான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அழுது அது பிரயோஜனம் இல்ல. முன்னையே கர்த்தர் எச்சரிக்கும் போதே நாம் அதை எச்சரிக்கையோட வாழ்க்கையில் வாழ வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமா, இது சேவல் கூவுகிற நேரம். ஆகவே நம்ம செய்யக்கூடாத 4 விஷயங்கள். 1, உறங்கி விடாத. எல்லாரும் சொல்லுங்க. நீ உறங்கிட்டே இருந்த, தூங்கிட்டே இருந்த, வாழ்க்கையில சேவல் கூவிரும். இது உறங்குகிற நேரம் அல்ல. சோத்திரம். அல்லேலூயா. 40 வசனத்தை சத்தம் ஒரு ஆள் வாசிங்க. சீசுகளிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட அல்லேலூயா விழித்திருக்க கூடாதா என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது சேவல் கூவுகிற நேரம். சகோதரனே, சகோதரியே, இது கடைசி காலம். இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு அல்லேலூயா பிரிந்து போகிற ஒரு காலம். இதுவரை நம்மளோடு இருந்த ஆண்டவர் இன்னும் சற்று நேரத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிற நேரம், அவர் கல்வாரிக்கு போகிற நேரம், அவர் பரத்துக்கு ஏறுகிற நேரம். ஆகவே இனி வருகிற நாட்கள்ல இதே போல வாழ்க்கையை நம்ம ஓட்டிவிட முடியாது, இதே போல வாழ்க்கையை நம்ம செயல்படுத்த முடியாது. இனி உறங்கிவிட்டால், இனி தூங்கிவிட்டால், இனி அடுத்த நிலைக்கு நேரம் நம்மளால் பயணிக்க முடியாது. சேவல் ரெடியா இருக்கு. பிரியாணிக்கல்ல, ஹலோ, அடிச்சு போட்டு குழம்பு வைக்கிறதுக்கல்ல, நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு, நம்மளே போட்டு தாக்குறதுக்கு ஒரு சேவல் ரெடியா நிக்குது. நீ நினைச்சு இது வரைக்கும் சேவலை போட்டலாம், அடிச்சிடலாம், பிரியாணி போட்டலாம், குழம்பு வச்சிடலாம், ஃப்ரை பண்ணிடலாம், சில்லி பண்ணிடலாம். ஹலோ, நம்மளே சில்லி பண்ணிரும். அவன் நினைச்சான் சேவல் தானே. என்ன நினைச்சான்? ஏசப்பா சொல்லும் போது அவனுக்கு சேவலை குறிச்சதான அந்த பாரம் அல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன கருத்தை சொல்றாரு, என்ன பாரத்தை சொல்றாரு உணர்வு அவனுக்கு வரல. சில டைம் சபையில உட்கார்ந்துட்டு பாஸ் என்ன பேசுறாரு, அவரோட பேசிட்டு போட்டோம், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு இருந்தோம் என்றால் சேவல் கூவும். சேவல் தானே, கர்த்தருடைய வருகை தானே, பரிசுத்தம் தானே, இது சரியான வாழ்க்கை தானே, ஜெப வாழ்க்கை தானே, இது என்ன பெரிய வாழ்க்கை, அது போகட்டும். என் பிரச்சனையே பயங்கர பிரச்சனை. பேதுரு அப்படி போனதுனால தான் அங்க போய் தோட்டத்துல போய் இயேசுவோடு இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தானா. சேவல் கூவும் கூவும் சொல்லும் போது அந்த மேல பாரம் யாருக்கு வரல? சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. யாருக்கு வரல? அழிவு வரப்போகுது, ஒரு பாதை வரப்போகுது, ஒரு சூழ்நிலை வரப்போகுது. பேதுருவே, எச்சரிக்கையாயிரு. சாத்தான் உன்னை சுளையினால் புடைப்பதற்கு ரெடியாய் காத்திருக்கிறான். எச்சரிக்கையாரு சொல்லும் போது யாருக்கு பயம் வரல? சொல்லுங்க வாயை திறந்து. பேதுருவுக்கு சபையில பரிசுத்தத்தை குறிச்சு பேசுறா, ஜனங்களுக்கு பயம் வர மாட்டேங்குது. இல்லாட்டி சபை பிரிச்சுட்டு ஓடத்தான் தோணுது. உண்மையாயிரு, உத்தமமாயிரு, பாவம் செய்யாத, தண்ணி போடாத, பீடி குடிக்காத, லவ் பண்ணாத, காதல் பண்ணாத அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா
இந்த பாஸ்டருக்கு வர வேலையில் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, நம்மளை லவ் பண்ண விட மாட்டாரு, நம்மளை காதல் பண்ண விட மாட்டாரு, SMS அனுப்ப விட மாட்டாரு, எதை பார்த்தாலும் நொட்டு 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 நொட்டுன்னு சொல்றாரு. தம்பி தங்கச்சி, நான் சொல்றது இப்ப புரியாது. உனக்கான சேவல் ரெடியா நிக்குது, அது கூவுகிற நேரம் இது. ஹலோ, பைத்தியக்காரன் பாஸ்ட் பிரசங்கம் பண்றாரு நிறைய பேர் நினைப்பீங்க. இவருக்கு என்ன, இவர் இப்படிதான் பிரசங்கம் பண்ணுவாரு. நான் பிரசங்கம் பண்ண வரது தெரியுமா? சேவல் கூவுது. ஹலோ ஹலோ, அதனால தான் ஒருத்தன் சூசைட் பண்ணினான். யாரு யாரு? அவன்கிட்ட முன்னாடி எச்சரிக்கிறார், ஒவ்வொரு முறை எச்சரிக்கிறார், தப்பு பண்ணாத, இது செய்யாத, ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான், இந்த மாதிரி நடக்க போகுது. அப்படி திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் யூதாசுக்கு ஆசை பணத்து மேல, பொருள் மேல, வேலையின் மேல. எனக்கு பணம் வருது, பணம் வருது, 30,000 வரப்போகுது. சபையும் வேண்டாம், ஆண்டவரும் வேண்டாம், இயேசுவும் வேண்டாம். அப்பப்ப போய் அவர்கிட்ட உட்காந்துக்கலாம். ஆனா எனக்கு தேவை என்ன வேணும்? பணம் வேணும். பணம் பணம் பண பேய். நான் உங்களே சொல்ல, யூதாச சொல்றேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தம்பி, நான் சொல்றது சேவல் கூவுகிற நேரம். அதுக்கு முன்னாடி நீ எச்சரிக்கப்பட்டு திரும்பினால் உனக்கு சேவல் கூவாது, ஆண்டவர் உனக்காக இறங்கி வருவா. ஆமென் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே. ஆமென். உம்மை ஆராதிக்குவேன். நம்மால அப்படிதான் SMS பண்றான். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. பொம்பளை புள்ள பார்த்து, பையனை பார்த்து நம்மால பாடுது இப்படி. அப்புறம் உம்மை பாட, உம்மை புகழ, எங்க அம்மா அப்பா உன்னை பெத்து வச்சிருக்க, நீ என்னை பார்த்து பாட, நான் உன்னை பார்த்து பாட. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் அடுத்து என்னது? உம்மை பாட, உம்மை புகழ. நாக்கு பத்தல, நாக்கு பத்தல, உன்னை வர்ணிக்க நாவே கொள்ளாது. ஐயோ, உடனே அந்த அம்மா பாடும். என்ன பாடும் அந்த அம்மா? என்ன பாடும் அந்த அம்மா? உடனே பாடும், காசு பணம் இல்லாம, முகவரி, எந்த ஊரு எந்த இடமே தெரியல, முகவரி இல்லாம இந்த பார்க்கல உக்காந்து இருக்கிறது எவ்வளவு பெரிய அழகு. தனிமையில் நான், ஐயோ அடாடா, அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, ஊர் எந்த ஊருன்னே தெரியல, நீ எந்த ஊர் நான் எந்த ஊரோ, நீ என்ன ஆளோ நான் என்ன ஆளோ, தனிமையில். ஐயோ, நான் அழுத நேரத்துல எல்லாம் நீ வந்து SMS அனுப்புன்னு அனுப்பி 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 விட்ட பாரு. அந்த SMS நான் திருப்பி 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 அனுப்பி விட்டேன் பாரு. நீ Facebookல வரும்போதெல்லாம் உன்னை பார்த்து 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 நான் பாடினேன் அழகே 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 அழகே. இன்ஸ்டாகிராம்ல நம்ம 2 பேரும் இன்ஸ்பிரேஷன் ஆனமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி பிரசங்கம் பண்ணணும்னா இந்த பாஸ்ட் இயேசு கிறிஸ்து இப்படி பிரசங்கம் பண்றாரு. ஏன் இந்த பாஸ்ட் இப்படி பிரசங்கம் பண்றாரு? யோ, சேவல் கூவ போகுதியா? சேவல் கூவிடுச்சுனா நீ இங்க இருப்ப தெரியுமா? மறுதலிச்சு நீ வெளியே இருப்ப, நரகத்தில் இருப்ப, அழிவுக்கு நேரா இருப்ப. அதனால தான் நான் இப்ப என்ன சொல்றேன், இந்த நேரத்துல வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார், இவன் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கான். சபையினுடைய பாரம் சிலருக்கு வர்றதில்ல, சபையில உட்கார்ந்துட்டு தூக்கம். பிரசங்கமாவது வார்த்தைய, ஜீவனுள்ள வார்த்தைய பிரசங்கம் பண்ணும் போது தூக்கம் சிலருக்கு. சிலர் வீட்டுல தூக்கம், ஆராதனை நேரத்துல, சபை நேரத்துல, பிரசங்க நேரத்துல, துதிக்க நேரத்துல, ஜெப நேரத்துல. சிலர் வீட்டுல நல்லா படுத்துட்டு நல்ல கால் மேல காலை போட்டு ஃபேனு, மேல வேற ஃபேனு, சைடுல 2 ஃபேனு, ஆமென், எல்லாம் போட்டு குளு 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 குளுன்னு நல்லா தூங்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூங்குறீங்களா? நல்லா தூங்குங்க. இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னார். ஒரு முறை வந்து சொல்றாரு, எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ண கூடாதா? எனக்காக ஒரு நாள் சபையில வந்து ஜெபம் பண்ண கூடாதா? அல்லேலூயா. இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் சொன்னாரு, சபையில வந்து ஜெபம் பண்ணு கேட்டாரு, நீ ஏன் உம்புடுக்க இருக்கிற? எனக்காக நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்ண கூடாதா? பாஸ்டர், என் பேரை செவ்வாய்க்கிழமையில போடுங்க, பாஸ்டர் என் பேரு புதன்கிழமை போடுங்க. சரிங்க பாஸ்டர், ஜெபம் பண்ண பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டானா, அடுத்த வார்த்தை வாசிங்க. 43வது வசனத்துல, அவர் திரும்ப வந்து அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டு அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது.
ஆண்டவர் தான் சொல்ற ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. ஆனா நம்மால எப்படி இருக்கிறான்? நித்திர போதையில இருக்கிறான். எலும்பு எலும்புன்னு எழுப்புனா அவன் கண்ணுல இருந்து எலும்பணும்ல. சும்மா எலும்பி என்ன பண்றது? நீங்க உங்க பிள்ளைகளை போய் எழுப்பி பாருங்க, உங்க புருஷனை போய் எழுப்பி பாருங்க, எலும்பு பாரு. ஆனா அந்த போதை கண்ணு தூக்கம் போதை என்ன செய்யாது? என்ன ஆமேன்னு வர மாதிரி சொல்லுங்க, ஒரு ஆமே. எந்திரிச்சிருவாங்க, கஷ்டப்பட்டு சொல்லிட்டாங்களே எழுப்புறாங்களே, அப்படி எழும்பிட்டு தூங்கி விடுவாங்க. கண்ணுல அந்த போதை மாறல. எல்லாரும் சொல்லுங்க, உன் பிரச்சனை மாறாத காரணம் கண்ணுதான் பிரச்சனை. ஆமேன்னு வர மாதிரி அல்லேலூயா சொல்லுங்க. நித்திரை மயக்கமா இருப்பதை கண்டு. அடுத்து 44வது வசனம். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாதரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் 3 முறை வந்தாரு. 2 முறை வந்து தட்டி தட்டி எழுப்பினாரு. 2 முறை வந்து தட்டி தட்டி எழுப்பினாரு. மரியாளே எலும்பு எலும்பு, சகோதரியா எலும்பு எலும்பு, சகோதரனே எலும்பு எலும்பு. தட்டி தட்டி பார்த்தாரு. போன் பண்ணி பாப்பாரு. பாஸ் 2-3 தடவை வந்து பாப்பாரு. அதன் மேல பாரப்பள்ளினா விட்டுட்டு போயிருவாரு. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? இனி நித்திரை பண்ணி தொலை, என்னத்தையோ பண்ணி தொலை. அப்படி நம்ம பாஷை, என் பாஷையில சொல்றேன். இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லல. ஒரு பிள்ளைய 2 முறை கண்டிச்சு பாருங்க, 3 முறை கண்டிச்சு பாருங்க, அவன் கண்டிப்பா கேட்கல, என்ன பண்ணுவீங்க? எக்கேரை கட்டு தொலை. நிறைய பேர் சொல்லிருப்பீங்க போல இருக்கு, அழகா ஃப்ளோவா சொல்றீங்க. இனி எக்கேரை கட்டு தொலை, இனி நான் உனக்கு ஒண்ணு செய்ய முடியாது. இவ்வளவு தூரம் உனக்கு சொல்லி சொல்லி பார்த்த நீ கேட்கிற மாதிரி நீ போய் தொலை. இயேசு கிறிஸ்து அதான் பார்த்தார். 3 முறை. 2 முறை பாரு, 3வது முறை அவன் பண்ணலையா, அவனை விட்டுட்டு வந்துட்டார். அதான் இங்க ஆண்டவர் சொல்றார். 3வது முறை வந்த போது அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி நித்திரை பண்ணி நல்லா தூங்கு. தூங்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு இந்த இடம் தான், இங்கே நாங்கெல்லாம் போறோம். இதோ பாவிகளை ஒப்பு கொடுக்கிற மனுஷகுமாரன் பாவியின் கையில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. சேவல் கூவுற காலம் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. சேவல் கூவுற வரைக்கும் நான் இங்க இருக்க முடியாதப்பா, நீ இருந்தா இருந்து சொல்லுங்க, நான் போறேன். சேவல் கூவுச்சுன்னா நான் தேவ திட்டத்தை செய்ய முடியாது. பிதா என் மேல வச்சிருக்கிற திட்டத்தை என்னால செய்ய முடியாது. நான் போறேன் சாமி. கேட்டு கேட்டு பார்த்தாரு. 1 முறை 2 முறை கேட்டு கேட்டு பார்த்தாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபை பரலோகத்துக்கு கொண்டு போகிற சபை. ஆமென் சொல்லுங்க. இங்க வா, உனக்கு செங்கல் தரேன். செங்கல்ல நீ அப்படியே வாங்கினீன்னா உனக்கு லட்ச லட்சமா கொட்டும். எதிர்பார்க்க முடியாது. இங்க வா, உனக்கு ஒரு துண்டு தரேன், கட்சிப்பை தரேன். இந்த கட்சிப்பை நீ கொண்டு போ. இந்த கட்சிப்பின் விலை 15 லட்சம். உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போ, நீ 50 லட்சம் சம்பாதிச்சிடுவ. நாத்த முடுத்த கட்சிப்பில் எனக்கு விற்க தெரியாது. நானே தொடச்சு வேர்வை சிந்தி தொடச்சு வெத்த துண்ட நான் எதுக்கு இத்தனை வித்து நான் இப்படி சம்பாதிக்கிறேன்? அந்த ஊழியம் இல்ல இது. ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் அவர் கை வச்சாருன்னா பொத்து பொத்து பொத்துன்னு விழுகுறாங்க பாஸ்டர். ஆமே, அவர் கை வச்ச உடனே பொத்து பொத்துன்னு விழுகுறாங்க. அவர் சொன்ன உடனே தீர்க்க தரிசனமா கொட்டுறாரு. என்ன கொட்டுறாரு? எனக்கு ஆண்டவர் அப்படி உள்ளெல்லாம் கொட்டி வைக்கல. நிறைய கொட்டி வச்சுட்டு நீ ஒவ்வொரு முறை வரும்போதெல்லாம் இந்த மக்களுக்கு எதை சொல்லு, இந்த மக்களுக்கு சொல்லு, ஆனா உள்ள ஒண்ணு கொட்டி வைக்கல. ஆமென் சொல்லுங்க. இது வெறும் டப்பா. ஆண்டவர் நிரப்பும் போது கொடுக்கும் போது வந்துட்டே இருக்கும். கண்ணை மூடிட்டு, ஓ சகோதரியே, நான் ஜெபம் பண்ணும் போது ஒரு இருட்டா தெரிகிறது. கர்த்தர் சொல்றார், உங்க வீட்டுல இருட்டு இருக்கிறது. கண்ணை மூடுனா இருட்டா தான் இருக்கும். எல்லாம் கண்ணை மூடி பாருங்க, உங்களுக்கு வெளிச்சமா தெரியுதா? எனக்கு இருட்டா தான் தெரியுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு இருளை பார்க்கிறேன். நான் வந்து இப்ப ஜெபம் பண்ணும் பொழுது இருள் போகிற. லைட் போட்டா இருள் போயிரும். என்ன ஆமென் வர மாட்டேங்குது. லைட் போட்டா இருள் போயிரும். இதுக்கு எதுக்கு அவர் வந்து ஜெபம் பண்ணிதான் நீ உனக்கு வெளிச்சம் வரப்போகுது? நல்லா வெளிச்சம் வேணுமா? நான் உங்களுக்கு இது வாங்கி தரேன், பல்பு வாங்கி தரேன். இப்ப நிறைய பல்பு வந்து இருக்குது. சாதாரண பல்ப் போட்டீங்கன்னா லைட்டா தான் உங்களுக்கு வெளிச்சம் வரும். நிறைய வாழ் சொல்ல பைபிள் பல்ப போடுங்க, நல்ல வெளிச்சம் வந்துடும் ரூமுக்குள்ள. இதுக்கு எதுக்கு அவர் போய் சொன்னாதான்? இயேசு கிறிஸ்து அதெல்லாம் சொல்லல. ஏய் இப்ப ஜெபம் பண்ணல, நான் போறேன்ப்பா, உங்களுக்கு சேவல் ரெடியா இருக்கு. நான் அந்த சேவல நான் சிக்க விரும்பல. நான் என்னோட திட்டத்தை நிறைவேற்ற நான் போகிறேன். நீங்க இங்கே படுத்துகளே பாருங்கள். தூங்குறவன் எங்க போனாலும் தூங்குவான். பிளாட்பாரமா இருந்தாலும் தூங்குவான்.
ஏன்னா ஆமேன் வர மாட்டேன். சிலர்லாம் பாருங்க வீட்லயும் உட்காந்துட்டு தூங்கும், பக்கத்துல அம்மா மடி அப்பா மடியை கிடைச்சும் தூங்குவான், எங்கேயாவது போற இடத்துல உட்காந்து தூங்குவான், பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு பாருங்க அங்கேயும் உட்காந்துட்டு தூங்குவான், நின்னுட்டு அம்மா மேல கையை போட்டு நின்று தூங்குவான். ஏன்னா ஆமேன் வர மாட்டேன். பஸ்ஸுக்குள்ள பாருங்க தூங்கிட்டு இருப்பான். இந்த ஆவிக்கு என்ன ஆவினா தூங்குற ஆவி. இது ஒரு பொல்லாத ஆவி, சோர்வின் ஆவி, மந்த ஆவி, செயல்பட விடாத ஒரு ஆவி. ராமேன் சொல்லுங்க. என் தங்கச்சிய சின்ன வயசுல அப்படித்தான். எங்க அம்மா மடி எப்ப கிடைக்குது அப்பெல்லாம் படுத்துருவான். ஒரு நிமிஷம் ஃப்ரீயா விட மாட்டான். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, சாயறதுக்குள்ள ஒரு இடம் கிடைச்சதுன்னா உடனே நீட்டி படுத்துறான். ஐயோ, ஆனா இப்ப அவங்க பண்ற பயங்கர ஒர்க்கு தான், ஒரு நாள் ரெஸ்ட் கிடையாது, அவ்வளவு வேலை செய்யறாங்க. அது வேற. சில படுத்த உடனே சாயணும் தான். சிம்சோன் அப்படித்தான். நல்ல தேவனுடைய அபிஷேகம் ஜெபம் வல்லமை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்ப மடியில சாஞ்சானோ தூங்குனானோ அவனுடைய வல்லமை அவனை விட்டு போயிருச்சு. ஆவிக்குரிய சோர்வு இன்னைக்கு. ஜெபம் மட்ட நேரத்துல தூங்குறோம், பிரசங்க நேரத்துல தூங்குறோம், ஆறாவது நேரத்துல தூங்குறோம். சிலர் நிக்க முடியல, நின்னு கர்த்தரை துதிக்க முடியல, இடுப்பு வலி, காலு வலி, சோத்துறோம், 1008 வலி வந்துருது. நான் தப்பு சொல்ல, ஐயோ நம்ம அதுக்காக போராடணும். முழங்கால் போட முடியல, ஜெபம் பண்ண முடியல, எந்த இடத்துக்கு போனாலும் தூக்கமா வருது. இயேசுவின் நாமத்துல காலை 5 மணிக்கு தூக்கம் வருதுன்னா தப்பு இல்ல, 10 மணிக்கு 11 மணிக்கு தூக்கம் வருதுன்னா அந்த கண்ணு புதுங்கி, ஐயோ வேண்டாம். நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது எங்க பசங்க கூட படித்த பசங்க எல்லாம் பயங்கர ஜபத்துல ஃபயரான பசங்க. இன்னைக்கு ஊழியம் செய்றாங்க. சில இடங்களை போய் பார்த்துட்டு வந்த போன 2 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் என் கூட படிச்ச அந்த தூத்துக்குடி பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவன் நல்ல பலம், பயங்கரம், எக்ஸஸ் பாடி, நல்ல ஜோமனிட்டே இருப்பான், முழங்கால் போட்டு ஜோமனிட்டே இருப்பான். இப்போ அதையே தான் பண்றான். அவன் சொல்றான் அவங்க சர்ச் இந்த மாதிரி இருக்குது, வீடு இந்த மாதிரி இருக்குது, இதே மாதிரி தான் ஒத்த டாப்ல இறக்கி போட்டிருக்காங்க. சபையும் வீட்டையும் பூட்டுறதே இல்லை. சபையை பூட்டுற 24 மணி நேரம் திறந்தே இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள 3 ஏக்கரா இடம் வாங்கி அவன் ஒரு சர்ச்சை கட்டி இருக்கிறான். 24 மணி நேரம் சர்ச்சை பூட்டுறதே இல்லை. அந்த சர்ச்சுக்குள்ள தவக்கலை வருது. ஆமா, அது நான் ஒரு நாள் தான் போய் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போனேன். தவக்கலை வருது, பெருசா வருது, பள்ளி வருது, பூச்சிகள்லாம் வருது உள்ளுக்குள்ள. அவன் சொல்றான் சர்ச்சை ஒரு நாள் பூட்டவே மாட்டானே. எந்த ஊருக்கு போனாலும், வீட்டுல இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, 24 மணி நேரம் சர்ச்சை திறந்துதான் கிடக்கும். எனக்கு ஆச்சரியமா இருந்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்றான் எப்ப வேணா என் ஜனங்கள் வருவாங்க, எந்த நேரம் வேணா வருவாங்க, நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சபை திறந்தே கிடக்குது. ஆமென் சொல்லுங்க. இதுதான் சபை. என் ஜெபம் எப்பொழுதும் திறந்த வாசலா இருக்கும். ஜெபிக்கிறவன் உறங்குற நேரம் இல்ல இது. இத்தனை வருஷம் நீ தூங்கிட்ட, இத்தனை முறை நீ தூங்கிட்ட, இனி ஏப்பா தூங்குற? இயேசு பாரப்படுறாரு. நீதிமொழிகள்ல வசனம் வாசிக்க நேரம் இல்ல, சோத்திரம் நிறைய. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று கிடப்பாயோ. இது தூங்குற காலம் இல்ல. எலும்பி செயல்படு, எருமட்ட போய் கற்றுக்கொள், எலும்பின் வழியை போய் பாரு. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல சோம்பேறிக, தூங்கிட்டே இருக்கிற சோம்பேறிக. பெட்டு இருந்தா உடனே படுத்துறோம்னு தோணும், பாய் இருந்தா தலகாணி இருந்தா உடனே சாய தோணும். சேர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டீங்க. மீண்டும் சேர்லாம் தூக்கி போட்டு கீழே உட்கார வைக்கலாம். ஒருத்தரையும் சேர்ல உட்கார வைக்கடான்னு பாக்குறேன். பாஸ்டர் ரொம்ப வசதி பாஸ்டர், காலை நீட்டி நல்லா சாஞ்சு தூங்கலாம் பாஸ்டர். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். இன்னும் நான் நல்ல நல்ல சேர்லாம் வாங்கணும் விரும்புறேன். நல்ல இன்னும் அழகான காத்து கீத்தல, நல்ல நிறைய ஃபேன் போட்டு நல்ல அழகா உங்களை உட்கார வச்சு ஆராதிக்கன்னு பாக்குறோம். நமக்கு வாழ்க்கையில அப்படி வந்துருது, ஒரு சோம்பு தூக்கம் வந்துருது. அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுகிறோம். சோத்திரம். அல்லேலூயா. தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு. செத்து போனவன் எழும்ப முடியாது பாருங்க. செத்து போனவன் அவனை எழுப்ப முடியாது, அவன் படுத்ததான் கிடப்பான். நம்ம ஆளுதான் படுத்தே கிடக்கான். சொல்லுங்க ஒரு ஆமே. ஏதோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு இல்ல, நம்ம சரீர பிறகு ரெஸ்ட் எடுக்க தப்பு இல்ல. சிலர் எங்க வந்தாலும் ரெஸ்ட் பண்ண விரும்புறான். சுறுசுறுப்பா தேவ சமூகத்தை நல்ல முழங்கால் போட்டு ஆராதிச்சு, நல்ல விடுதலையோடு ஆராதிச்சு, நல்ல கர்த்தரை துதிச்சு ஆராதிச்சு. சோத்திரம். நான் சொன்ன பத்தில என் ஃப்ரெண்டோட சர்ச்சை 4 மணிக்கு அந்த ஊர்ல போய் இறங்குறோம். அதிகாலை 4 மணிக்கு போய் இறங்குறோம்.
4 மணிக்கு ஒரு 5-6 பேர் அந்த சபையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். நாங்க போனதுனால அவங்க கிளம்பி உடனே போனாங்க. அங்க பாஸ்டர்ல வந்து தங்குறாங்க, அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக அங்கிருந்து போயிட்டாங்க. 4 மணிக்கு, அதிகாலை 4 மணிக்கு ஒரு குடும்பம் வந்து சோத்திரம் அல்லேலூயா வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி ஜனங்கள் வந்து அந்த சபையில ஜெபம் பண்ணுவாங்களாம். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து. எபேசியர் 1 பேதுரு 5:8 வாசிக்கும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவளா இருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் எதிராகிய பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கப்போல் யாரை விழுங்கலாம் என்று வேடிக்கை பார்க்காம என்ன கவனிங்க. யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, விழித்துலாம் எடுத்தீங்கன்னா, பிசாசு எப்ப வேணா உள்ள போந்துருவான், சத்துரு எப்ப வேணா உள்ள போந்துருவான். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, ஒரு அல்லேலூயா கோதுமை அல்லேலூயா விதைத்திருக்கிற அந்த களஞ்சியத்துக்குள்ள களைகள் அல்லேலூயா முளைத்திருப்பதை பார்த்தான். அப்ப கேட்கிறாங்க, எப்படி இந்த களை வந்தது? அப்ப சொல்றாங்க, நான் நித்திரை பண்ணும் பொழுது சத்துரு வந்து களையை விதைத்துட்டு போயிட்டான். ராமன் சொல்லுங்க, ஆவிக்குரிய தூக்கத்துல இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறோம், ஆவிக்குரிய மயக்கத்துல நிறைய பேர் இருக்கிறோம். ஆண்டவர் சேவல் கூவுறதுக்கு முன்னாடி உன்னை எழுப்புன்னு விரும்புகிறார். சேவல் கூவுவதற்கு முன்பதாகவே உன்னை எழுப்பன் என்று எச்சரிக்கிறார். எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பாரம், இந்த பாரம், அந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலை என்று அநேகர் பல சூழ்நிலையில சிக்கி இருக்கிறோம். அதையே பார்த்துட்டு இருந்தா பிசாசு இன்னும் உங்களை நித்திரை தொடர்ந்து தூங்க வச்சிருவான். நீ இந்த காலை ஆண்டவர் சொல்றார், எழும்பு 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 சீயோனே, பலன் கொள், வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா சொல். இதுவரை நான் தூங்குனது போதும், இதுவரை எங்க வாழ்க்கையில சத்துரு தூங்க வச்சது போதும், இனி நான் எழும்ப போகிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. மற்றவர்களை போல தூங்காமல். ஆமா, என்ன தூங்குனீங்கன்னா என்ன வரும் தெரியுமா? தரித்திரம் வரும், வறுமை வரும். அதான் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 10ல இருந்து கீழே நீங்க வாசி பாத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று இருப்பாயோ, வறுமை அல்லேலூயா, தரித்திரம் அல்லேலூயா உன் வீட்டை தேடி தேடி வரும். வறுமை வரும். தூங்கிட்டே இருந்தீங்கன்னா வறுமை வரும். கணவன்மார்கள் வீட்டுல ஒரு நாள் இருக்கக்கூடாது, கிளம்பி போயிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். பசங்களுக்கு சொல்றேன், நீங்க படிச்சிட்டீங்களா, படிக்கிறீங்களா, படிங்க. படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு போயிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு காரியத்துல முன்னேறி போயிட்டே இருக்கணும். வீட்டுல உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தா அந்த வீட்டுல தரித்திரம் வரும், வறுமை வரும். சேவல் கூவ போகுது. எத்தனை சேவல் கூவினாலும் எழும்பாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவ்வளவுதான், ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து வேண்டும். மனைவிமார்கள் நல்ல கால் எந்திரத்துன்னு சோத்த ஆக்கி எதையோ உனத்தை புருஷனுக்கு செஞ்சு வேலைக்கு அனுப்புற வேலையை பார்க்கணும். ஆமே வரமாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. பொம்பளை மாதிரி ஓவரா தூங்குனீங்கன்னா வீட்டுல எப்படி வேலை நடக்கும்? ஆமீன் வரமாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சுறுசுறுப்பா இருந்துச்சு வேலை செய்யணும். காலை எந்திரிச்சு ஒரு காப்பி போடணும். அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு கடமை வேலை செய்யணும். சமையல் கட்டுல பொம்பளைக்கு நிக்கணும். ஆம்பளை போய் நின்னுட்டு ஆமீன் வரமாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்தந்த நேரத்துக்கு செய்ய வேண்டிய அல்லேலூயா சமையல் வேலைகளை செய்யுங்க. ஹெல்ப்புக்கு வேணா கேளுங்க, தப்பு இல்ல. காலை எந்திரிச்சு பெண்கள் எல்லாரும் எழுப்பி காலை எந்திரிச்சு எல்லாம் ஆயத்தப்படுத்தணும். பொம்பளை வீட்டுல சோம்பியா இருந்தா அந்த வீடு முழு தரித்திரமா தான் இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், மசாலா ஆட்டுறதுக்கு சோம்பேறித்தனம். என்ன ஆமேன் வர மாட்டேன். மேகி வாங்கி வச்சிருக்கிறேன், அது கிண்டி தர இரு, வெயிட் பண்ணு. மேகி வாங்கி புருஷனுக்கா? என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. காந்தல எந்திரிச்சு ஒரு டிஃபன் செய்ய, ஒரு ஏதோ ஒரு அல்லேலூயா ரவையை செய்ய, இட்லி செய்ய, ஒரு தோசை செய்ய, ஒரு சப்பாத்தி செய்ய, பூரியை செய்ய, சோத்திரம் ஒரு மசாலா செய்ய, ஒரு குருமாவை. குருமாவை அப்படி என்ன பாஸ்டர்னு கேட்கற அளவுக்கு இருக்கிறாங்க பொம்பளைக்கு மாதிரி. இன்னைக்கு எனக்குலாம் நல்ல குருமா வச்சு கொடுத்துருக்காங்க இங்க இருக்கிற அக்கா அம்மாருக்கு, அம்மா அம்மாருக்கு. இன்னைக்கு கேளுங்க, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. தோசைக்கு ஊறுகாவாமா? என்னது? சப்பாத்திக்கு ஊறுகாவா? அங்க ஊறுகாய் வச்சிருக்கிறேன், அது அந்த சப்பாத்தி சுட்டு போய் தின்னு. ஆமேன் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுறுசுறுப்பா வீட்டை காலை எந்திரிச்சு சொன்ன வீட்டை பெருக்கு, வாசலை பெருக்கு, தண்ணிய தெளி. கோலம் போட்டு பூ வச்சிடாத, பிசாசு பூ வச்சிருவான். வாசலை தெளி, கூட்டு, எந்திரிச்சு வீட்டை கிளீன் பண்ணு. காலை எந்திரிச்சு தண்ணி புடி. யோ எட்டி உடைச்சு தண்ணி புடியா பாயா. ஹலோ, தண்ணிய புடியா பாயா. என்ன படுத்து நீட்டி படுத்துக்க, நீ என்னமா கிடக்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போய் காப்பி போடியா. என்னையா அவனுக்கு தூக்கம்? காலை என்ன சொல்லி பாக்குறோம், கட்டாவேல குத்திடுவேன். போய் டீ போடு போ, போய் பாலை வாங்க போ.
ஆமேன்னு வர மாட்டேங்குது. என்ன மொத்தத்தில் ஆண்டவர் அப்படி பேசுறார்? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. காலை எந்திரிச்சியா 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணு, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. 6 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பு நின்னாலும் பரவாயில்ல. காலைல புருஷன் வேலைக்கு போறானா, குடும்பத்துல பிள்ளைகள் படிக்கிறாங்களா, எந்திரிச்சு அந்தந்த வேலைகளை செய்ய. நைட்டே சில வேலைகளை ஆயத்தப்படுத்த. காலையில ஒரு சமையல் பண்ணணுமா, ஒரு காரியம் செய்யணுமா, நைட் ஆயத்தப்படுத்த. குடும்பம் இணைந்து செய்யுங்க, மகிழ்ச்சியா இருங்க. என்ன வீட்டுக்குள்ள தூக்கம், சோம்பேறி பேய் பிசாசு தூக்கம். ஆமேன்னு வர மாட்டேங்குது. குடும்ப ஜோமன், அதிகாலை ஜோமன், நல்ல சத்தமா ஜோமன், அபிஷேகத்தை நிரம்பி ஜோமன். அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரத்துல நான் ஒரு பிளான் பண்ணி இருக்கிறேன். சோத்திரம். ஆமா, பிசாசு பல டைம் நம்மளையும் என்ன செய்ய மாட்டான், செபிக்க விட மாட்டான். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். 5 to அல்லேலூயா 6 வரைக்கும் நல்ல ஜோமன், தனி ஜோபம். 6 to 7 நல்ல அன்னி பாஷையில ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். 1 மணி நேரம் நல்ல தனி ஜெபம் பண்ணணும், 1 மணி நேரம் நல்ல அன்னி பாஷையில ஜெபம் பண்ணணும். நல்ல அன்னி பாஷையில காலையில நல்ல 1 மணி நேரம் டங்ஸ்ல நல்ல ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம். நல்ல ஜெபத்திற்கு ஆவியானவருக்கு தூக்கத்தின் ஆவிகள் விரட்டணும். ஆமென் சொல்லுங்க. உறங்காதே, சேவல் கூவ போகிறது. ஆகவே உறக்கத்திற்கு அதிக நேரம் செலுத்திடாத, தூக்கத்திற்கு அதிக நேரம் செலுத்தாத, எழும்பி விடு. ஓத்துறோம். 2வது, உணர்ச்சி வசப்படாத. எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தைய. சேவல் கூவ போகுது, ஆகவே நீ உணர்ச்சி வசப்படாத. உணர்ச்சி வசப்பட்ட நீ இழந்துருவ ஆசீர்வாதத்தை, நன்மை இழந்துருவ. சோத்திரம். ரட்சிப்பை இழந்துருவ, கிருபையை இழந்துருவ, தேவன் வச்சிருக்கிற காரியங்களை இழந்துருவ. 51, 52 வாசிங்க. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியன் வேலைக்காரனுக்கு காலை வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடிவான். இயேசுவின் நாமத்தில். உணர்ச்சி வசம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த உணர்ச்சி இருக்கு பாருங்க, பொல்லாத உணர்ச்சி இருக்கு. சட்டுன்னு கோபம் வந்துடும். என்ன வந்துடும்? சட்டுன்னு சட்னி வரணும், அது வராது. சட்டுன்னு கோபம் வரும். சட்னி அரைச்சு பழக்கம் இருக்கா? கேளுங்க பக்கத்துல கேளுங்க. சுப்பராமா கேளுங்க, சட்னி அரைச்சு பழக்கம் இருக்கா? ஐயோ, எதுக்கு இவ்வளவு வெக்கம்? கேளுங்க, தைரியம். உங்களை தான் கேட்க சொல்றேன். பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்டு வர சொன்னேன். சட்னி அரைச்சு பழக்கம் இருக்கான்னு கேளுங்க. ஏன் அப்படி கேட்கிறேன்? சட்னி சீக்கிரம் செய்ய வேண்டிய ஐட்டம். ஆமா இல்லைங்களா? சட்டுன்னு சட்னி வந்துடும். ஆனா நமக்கு என்ன வருது? சட்டுன்னு கோபம் வருது. என்ன வந்துருது? சட்டுன்னு கோபம் வருது. எனக்கு கிட்டத்தட்ட 18 வகையான சட்னி தெரியும். உங்களுக்கு எத்தனை வகையான சட்னி தெரியும்? 18 வகை சட்னி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது தேங்காய் சட்னி தவிர வேற எந்த சட்னியும் தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 சட்னி தெரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. தக்காளி சட்னி செய்வீங்க, ஆமா. தேங்காய் சட்னி செய்வீங்க, அப்புறம் ஆமா புதினா சட்னி செய்வீங்க. மல்லி புதினா எல்லாம் ஒண்ணுதான், அதுல என்ன வித்தியாசம்? கொள்ளு சட்னி, ஆமா. பாசம் அடிச்சு கலப்பராக்கி பாருங்க. சோத்தம். ஆமே. கேரட் சட்னி, ஆமா. கேட்டிருக்கீங்களா? ஆமா. சோத்தம். சொல்ல விட்டா நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனா வீட்டுல செய்வீங்களா? வாயில நிறைய வரும். ராமேன் சொல்லுங்க. சட்டுன்னு கோபம் வந்துருச்சு. யாருக்கு? பேதுரு. உணர்ச்சி வசப்பட்ட. எதற்கு உணர்ச்சி வசப்படணுமோ அதுக்கு உணர்ச்சி வசப்படல. எது உணர்ச்சி வசப்படக்கூடாதோ அதுல உணர்ச்சி வசப்படுகிறான். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது விளங்குதா? இயேசு ஜோமன்னு சொல்லும் போது உணர்ச்சி என்ன செய்யல? வரல. இயேசு ஜோமன்னு ஏன் நித்திரையா இருக்கிற, ஏன் தூக்கமா இருக்க, 1 மணி நேரம் ஜோம் இருக்கிற, அப்பெல்லாம் உணர்ச்சி வரல. இயேசுவை வெட்டி இயேசுவை புடிச்சுட்டாடா, உடுகடா. எப்பவுமே நம்மால பைபிளோட கூட கத்தி வச்சிருக்கு. பைபிள் இந்த கையில, கத்தி இந்த கையில. எல்லாம் சொல்லுங்க. பைபிள் இந்த கையில, கத்தி இந்த கையில. ஆமேன்னு சொல்லுங்க. ஐயோ பாஸ்டர், நான் சபைக்கு வரேன் பாஸ்டர். பைபிள் இங்க வச்சுக்கோ, கத்தி இங்க சொருகி வச்சுக்கோ. தேவைப்படும் பாஸ்டர். படக்கு படக்கு படக்குன்னு வார்த்தை விட்டுறது, படக்கு படக்குன்னு கோவப்பட்டுறது, படக்கு படக்குன்னு ஏதோ ஒரு சிந்தையில ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிடறது. இன்னைக்கு யார்கிட்ட எப்படி பேசுறது பயமா இருக்கு. பாஸ்டர் ஆகிய ஸ்பர்ஜன் அவருக்கு பிரசங்கம் பண்ணும்போது வீரமா பிரசங்கம் பண்ணிடுவேன், ஜெபம் பண்ணும்போது வீரமா ஜெபம் பண்ணிடுவேன். ஆனா பேசும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் பேசின மாதிரி இந்த ஆள்கிட்ட பேசிட்டா அன்னைக்கு பெரிய பிரச்சனை. பாஸ்டர் எப்படி இதை எங்கிட்ட கேட்கலாம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
உணர்ச்சி வசம், கோபப்பட்டுறது, எரிச்சல் வந்துடும், திடீர்னு ஏதோ ஒண்ணு வாழ்க்கையில மாட்டோம். ஆண்டவர் சொல்றார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே அறிந்து போவா. பட்டயத்தை எடுத்துறாத. பட்டயம் வேண்டாம், கோபம் வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், பகை வேண்டாம், உணர்ச்சி வசப்படுகிற எந்த காரியம் வேண்டாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல அதான் வாசிக்கிறேன், 21ஆம் வசனமா அதுல இருந்தா ஒரு வசனம் வருமே, சோத்திரம். மாம்சத்தின் கிரியைகள் அப்படிங்கிற அல்லேலூயா கிட்டத்தட்ட அதுல பல காரியங்கள் அங்க வேதத்துல வாசிக்கிறோம். 19வது வசனத்திலிருந்து 5:19 இருந்து வாசிக்கும். மாம்சத்தின் கிரியைகள் வெறியங்கமா இருக்க, பலவிதமான காம விவகாரம், விபச்சாரம், வேசித்தனம், கோபம், வைராக்கியம், பகைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உணர்ச்சி வசப்படுகிற காரியங்களுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நான் கடந்த 3 வாரமாக தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்காக அந்த ஒரு பாடத்தை, அந்த ஒரு டீச்சிங்ல படிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு கிளாஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்ப அதுல வருகிற ஒவ்வொரு காரியத்தை நான் என்ன செய்யறேன், கடைபிடிக்கணும், செய்யணும் அப்படின்னு நான் என்ன செய்யறேன். ஒரு செய்தி கேட்டோன்னு, ஒரு வார்த்தையை கேட்டோன்னா என் வாழ்க்கையில மாற்றம் வரணும், நான் விரும்பி அந்த காரியத்தை செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுறாரா, அதை மாற்றுவதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கோபம், சின்ன வயசுல பல கோபம், பயங்கர வைராக்கியம், கசப்புகள், நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். பேப்பர்ல நியூஸ்ல பாக்குறவன், ஒரு பெத்த பையன் அம்மாவை கொன்னுட்டானா, ஒரு பெத்த அப்பா மகளை கிரிச்சு அறுத்து கொண்டு இருக்கிறான். டிவியில கடந்த நாட்கள் நியூஸ்களை நம்ம பார்க்கும்போது பயங்கர நியூஸ். பிள்ளைய அவன் வெட்டி அறுத்ததும் இல்லாம அவன் மனைவியும் பிள்ளைகளை அடுத்தது கொல்றதுக்கு ரெடியா இருக்கானா. இப்படி உலகத்தில் நிறைய நடக்குது. அந்த உணர்ச்சி வசப்படுகிற காரியம், உணர்ச்சி வசப்படுகிற அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறணும். சேவல் கூவுகிற நேரம், இனி கோவப்பட்டு இனி அப்படி வாழ்ந்து வைராக்க பிரயோஜனம் இல்ல. எதற்கு நம்ம உணர்ச்சி வசப்படும், அதுக்கு உணர்ச்சி, ஐயோ நான் ஜோமன்லயே அப்படிங்கிற அந்த பாரம் வரணும், அந்த உணர்ச்சி வரணும். தேவனை தேடலையே, சபைக்கு போகலையே அப்படிங்கிற உணர்ச்சி வரணும். நம்ம வேத வாசிக்கலையே, சத்தியத்துபடி நடக்கலையே, சத்தியத்துக்காக வாழலையே, ஆண்டவருக்காக ஜீவிக்கலையே, எனக்காக ரத்த சிந்தி என்னை மீட்டு எடுத்த ஆண்டவருக்காக இன்னும் வாழலையே அப்படிங்கிற வைராக்கியம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்கப்பா. அப்ப உணர்ச்சி வசப்பட இயேசு கிறிஸ்து கூட அல்ல சீசர்களை பயணம் பண்ணி போயிட்டு கப்பல்ல போயிட்டு இருக்கிறாங்க, படகுல போயிட்டு இருக்கிறாங்க. பயங்கர புயல், நம்ம காத்தடிச்சு இயேசு கிறிஸ்து கீழ்த்தட்டுல போய் உறங்கிட்டு இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார். அந்த காற்றும் புயலையும் கண்ட உடனே போய் சீசர்கள் போய் இயேசுவை அனுப்புறாங்க. யோ, உமக்கு கவலை இல்லையா? நாங்க மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? உணர்ச்சி வசப்பட்டாங்க. அங்க யாரை பார்த்து கேட்கிறோம், யாரை பார்த்து பேசுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு என்ன செய்யல, வரல. காற்றையும் கடலை உண்டாக்கின அவர்தான், சகல சிருஷ்டிப்பை உண்டாக்கின அவர்தான். அவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிற ஆண்டவர், அவர்கிட்ட போய் கோபப்படுறாங்க. யோ, உமக்கு கவலை இல்லையா? தூங்கிட்டு இருக்கிற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டையா தூங்கிட்டா இருக்கிறீங்க. பாஸ்டர் அப்புறம் நானும் மனுஷன் தானே. பாஸ்டர் என்ன பண்றீங்க, தூங்குறீங்களா? மைக்கு வேணா தரேன், வெளியே ஒரு மைக்கு வச்சுக்கிறேன், சத்தமா மைக்கு போட்டு கூப்பிடு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உணர்ச்சி சிலருக்கு உணர்ச்சி வாசம், கோபம். பாஸ்டர் சொல்றாங்களே, பாஸ்டம்மா சொல்றாங்களே, ஓ ஆண்டவர் தான் சொல்றாரு, தேவ மனுஷன் சொல்றாங்க, நம்முடைய ஊழியக்காரர் தான் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு என்ன செய்யறது இல்ல, வர்றது இல்ல. அதனால பல பேருக்கு சேவல் என்னமே கூவிருச்சு, எப்பவோ கூவிருச்சு. இன்னைக்கு நம்ம வெளியே நிக்கிறோம், இன்னைக்கு தேவனோட நிக்காம நம்ம வெளியே நிக்கிறோம். வெளியே போனதுக்கு அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை, வெளியே போனதுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில முடிவெடுத்து பிரயோஜனம் கிடையாது. சேவல் கூவுறதுக்கு முன்பதாகவே நீ எச்சரிக்கையாரு. நிறைய பேர் கோபப்பட்டவங்க இன்னைக்கு வெளியே நிக்கிறாங்க, எரிச்சல் அடைந்தவங்க நிறைய பேர் வெளியே நிக்கிறாங்க. திடீர்னு வந்த கோபம், வைராக்கியம், நம்மை வழி நடத்துகிற பாஸ்டர், நம்மை வழி நடத்துகிற பாஸ்டர்மா, நமது சபை, நம்மை நேர்த்தியா நடத்துகிற சபை அப்படிங்கிற பார்வை வர்றதில்லை. கோபம் எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டர் எப்படி பேசலாம், பாஸ்டர்மா எப்படி பேசலாம், நான் பாரு என்ன பண்றேன் பாரு, வரமாட்டேனே. ஓ, இது ஆண்டோடைய ராஜ்யங்க, இதை நான் ஸ்கூலோ காலேஜோ நடத்தி வருமானத்தை பெருக்கிற இடம் இல்ல, இது பரலோகத்துக்கு போகிற இடம். நம்ம கோபப்பட்டு வைராக்கியப்பட்டு நம்ம சண்டை பண்ணிட்டு இப்படி பின்வாங்கி போறதுனால பிரயோஜனம் அது எனக்கு இல்ல, தன்னுடைய ஆத்துமா வீணா போயிடும். யூதாஸ் அப்படி போனதுனால தான் நாண்டு கொண்டு செத்தான், பின்வாங்கி போனான், அந்த இடத்தை இழந்து போனான். பேதுரு இப்ப போயிருப்பான், ஆனா தப்பிச்சு திரும்ப வந்துட்டான். ஐயோ நான் செஞ்ச தவறப்பா அப்படி மன திரும்பி வந்தான். காரணம் அவன் பட்ட உணர்ச்சி வசப்பட்டதுனால தான். ஒரு பொண்ணு வந்து கேட்கிறா,
ஓ நீ அவரோடு கூட இருந்ததானே, அப்படி ஆமான்னு சொல்ல வேண்டியதானே. பொம்பளைக்கு ஏன் பயப்படுறீங்க? ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு ஏன் பயப்படுறீங்க? அப்படித்தான் அப்படின்னு நின்னு பாருங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரியமா இருந்தா தட்டி கேட்கணும், நல்ல காரியம் தட்டி கேட்கணும். சில காரியங்களுக்கு அடங்கி போயிடணும். யாருக்கு முன்னாடி பேசுறோம் அப்படிங்கறதை பார்த்து நம்ம பேசணும். அல்லேலூயா சொல்லுங்க. புருஷங்கிட்ட பேசுற மாதிரியே பாஸ்டர்ட்ட வந்து பேசக்கூடாது. விளங்குச்சா? ஓ மக்கள் அறிவு இருக்காயா? புருஷனை பார்த்து கேட்கலாம். அதே தப்புதான் பைபிள் படி. ஆமென் சொல்லுங்க. சாராள் என்ன சொன்னா தெரியுமா? புருஷனை பார்த்து என் ஆண்டவனே என்னாரு. உங்க புருஷனை பார்த்து ஆண்டவனே சொல்ல முடியுமா? என் மடப்பயல அப்படி வேணா சொல்லும். உனக்கு ஏதாவது இருக்கட மண்டையில. ஆனா சாராள் என்ன சொன்ன தெரியுமா? இவர் என்னுடைய ஆண்டவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுல பேசுற மாதிரியே வந்து சபையில பேசுறது, வீட்டுல சண்டை கட்டுற மாதிரியே வந்து சபையில சண்டை கட்டுறது, கோழி சேவல் கூவுகிற நேரம். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க காலம் அல்ல. ஏன் சொல்றாரு? இது நான் நினைச்சா எப்போ பண்ணிருப்பேன். இந்த காது வெட்டி எனக்கு வெட்ட தெரியாதா? நீ வெட்டுறப்ப நான் வெட்ட மாட்டேனா? இங்கிட்ட தப்பிச்சு போறதுக்கு எனக்கு தெரியாதா? நான் தப்பிச்சு போயிருக்க மாட்டேன். நீ என்னடா காதை வெட்டுறது? ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு எங்கேயுமே உணர்ச்சி வசப்படல. எந்த இடத்திலுமே அவர் உணர்ச்சி வசப்படல. நம்மளுக்கு உணர்ச்சி வசம் பயங்கரமா வந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பாடு போடும்போது சாம்பார் ஊத்தும் போது முருங்கா வரலையா, அதுக்கு ஒரு சண்டை. பக்கத்துல இருக்கிற அந்த அக்காவுக்கு முருங்கா போட்ட, எனக்கு இங்க முருங்கா போட்ட. அப்ப வேணா பழி வாங்குறியா? என்ன டேவிட்டுக்கா என்ன நீ பழி வாங்குறியா? அருண் கார்த்தி இப்ப வேணா தானே பழி வாங்குற? முருங்கா வேணா சொல்லு, பிரிட்ஜ்ல நிறைய வச்சிருக்கிறேன் நான். வீட்டுல கொண்டு போய் வச்சு நல்ல முருங்கா சாம்பார் வச்சு சாப்பிடு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். நீங்க வேற அதுல ஒரு கோசுல புல்ல பச்சை மிளகா வந்திருக்குது. காரத்துல செத்து போறதுக்கு நீ போடுற. ஆனா படுவா தெரியாம எடுத்து போடும் போது வந்துருச்சு. அது இப்படி எடுத்து போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கோசை வையப்பான வச்சிட்டு போறான். சிம்பிள் விஷயத்தை நான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரசத்துல ஊத்தும் போது ஒருவேளை உப்பு இல்லாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் பிரஷரா இருக்குது. சோத்துரும். அதனால தப்பு இல்லை, சாப்பிடுங்க. உப்புக்கு சருக்கு சரி போட்டுதான் சாப்பிடுவேன். யார் வச்ச ரசம்? கூப்பிடுங்கள் அவரை, நீதிபதியில் நிறுத்துங்கள். எப்படி ரசம் வைக்கலாம் நீ? அப்படி எல்லாம் கேட்க வேண்டாங்க. ஆமென் சொல்லுங்க. உப்பு கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க, தப்பு இல்ல. புளி கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க, தப்பு இல்ல. காரம் கொஞ்சம் அளவா சாப்பிடுங்க, தப்பு இல்ல. ஏதோ ஒரு முறையில ஏதோ ஒரு தவறு நடந்து அதை போயிட்டு நீங்க நிறுத்துங்கள். ஜட்ஜு கிட்ட 379வது சிசி நம்பரின் படி இவளை தண்டியுங்கள். ஆமென் சொல்லுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்கிறேன் நானு, கோபப்படாதீங்கிற. உப்பு இல்லையா பாஸ்டமா? உப்பு கொஞ்சம் பத்தல போல தெரியுது, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் உப்பு கொடுங்க பாஸ்டமா அப்படின்னு கேட்கலாம். என்ன செய்யலாம்? உப்பு எங்கடி? உப்ப நானும் ரொம்ப நேரம் கேட்டிருக்கிறேன், உப்பு இல்லாம தின்னுட்டு இருக்கிறேன் நானு. நீங்க எடுத்து வச்சுக்கிற உப்ப. அதனாலதான் யாரும் இப்ப டச்சுக்குள்ள சாப்பிடாம அங்கங்க போய் சாப்பிட்டுக்கிறாங்க. பாஸ்ட் ஏதாவது கண்டுபிடிச்சிருவாரா? எதுக்கு வம்பு? நம்ம அங்கங்க உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்ல. நீ எங்க வேணா உட்காந்து சாப்பிடுங்க. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றோம், சின்ன சின்ன விஷயத்துக்கா குடும்பத்துல நிறைய சண்டை, உணர்ச்சி வசப்படுறோம். நிறைய உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஜீவியத்தை இழக்கிறோம். அதனாலதான் நான் சில விஷயங்களை சொல்றேன். அதனால உங்களுக்கு கோபப்பட்டு உங்களை கடிந்து கொள்வதுக்கு அல்ல, நீங்க திரும்ப இந்த இடத்துக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இழந்து வெளியே போயிடக்கூடாது ஆவியானவர் சொல்றாரு. அதுதான் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, சேவல் கூவு ஒரு நேரம் இது. நீ உணர்ச்சி வசப்படுற நேரம் இல்ல, உன் வாழ்க்கை இழந்து போகிற நேரம் இல்ல. இழந்துராத. அதுக்குதான் கர்த்தர் சொல்றார், நீ பட்டயத்தை எடுத்து 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 வீசி வீசி உன் வாழ்க்கை இழந்துராத. டைவேஸ் வாங்கினாலும் பரவாயில்ல, விட மாட்டேன் அவனை. ஆமென் சொல்லுங்க. உன்னை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்தாம உண்மையான பைபிள் தூக்குற ஒரு ஆத்மா வந்தா, பைபிள் தூக்குற ஆத்மா எது கோர்ட்டுக்கு போகணும்? அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு சொத்து தராம எங்க அண்ணங்காரன் எங்க அக்காங்காரன் இழுத்து போயிடாதம்மா, நீ இன்னும் கொஞ்ச நாள் வேணும் எங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க.
நான் என்ன சொல்றேன்னா, உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற நேரம் இது. உணர்ச்சிகளை பெருக்க விடாத, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. சீக்கிரத்தில் சேவல் கூவ போகிறது. அதுக்கு முன்னாடி உணர்ச்சி வசப்பட்டு இந்த இடத்தை விட்டு இழந்துடாத. இந்த சபை விட்டு சிலர்லாம் வெளியே போயிருக்காங்க, வெளியே போயிட்டாங்க நிறைய பேர் பல வருஷங்களா. அவங்க சொல்ற ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டீங்கன்னா, ஒருவேளை உங்க உணர்ச்சி வசப்பட்டதினால ஒருவேளை நீங்க போயிருக்கலாம். ஒருவேளை ஏதோ அறியாம நீங்க செஞ்ச ஒரு சின்ன ஒரு தவறு நிமித்தம் நீங்க போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நமக்காக சேவல் கூவுகிறதுக்கு முன்னாடி நீ ஓடி வந்துட்டீனா மீண்டும் உனக்கு அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்துல உன்னை உட்கார வைப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. நீ அறியாமல் அல்லேலூயா அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளினால நீ இழந்தராத இடத்தை யூதாஸ் இழந்த மாதிரி நீ இழந்தராத. ப்ளீஸ் பண்ணி ஆண்டவர் கூப்பிடுறாரு, பேதுருவே. அவன் மனம் கசந்து அழுதான். மீண்டும் அந்த சிங்காசனத்தின் பக்கத்தில் இயேசுவோடு கூட அமர்ந்திருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இருக்கிற பிரச்சனை தான். சின்ன ஒரு விஷயத்துல நம்ம படுகிற ஒரு சின்ன அவசர கோபம் தான் நம்முடைய வாழ்க்கையில பல நிலைகளை இழக்க வைக்குது. ஆவியா இன்னைக்கு தெளிவா பேசுறார். நான் முடிக்கணும்னு நினைச்சேன். நான் ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். சின்ன பசங்க, வாலிப தம்பி தங்கச்சி, உங்க வீட்டுல உங்க பெற்றோருக்கு முன்பதாக நீங்க படுகிற சின்ன அவசர கோபம், உங்க மனைவிக்கு முன்னாடி உங்க புருஷனுக்கு முன்னாடி நீங்க எடுக்கிற ஒரு சின்ன அவசர கோபம், ஒரு உணர்ச்சியை நீங்க கட்டுப்படுத்தாத பட்சத்தில் நீ உரைய பட்டயத்துல உரைய திரும்ப போடுனாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனாலும் அவனுக்கு கோபம் தீரல. பேதுருக்கு கோபம் தீரல. எப்படி அவர் இயேசுவை பிடிக்கலாம், இயேசு நாமத்தை நீங்க விட மாட்டேன் அப்படிங்கிற வெறியிலே அலைகிறான் பேதுரு. சேவலை கூவுனதுக்கு அப்புறம் தான் அழுகிறான். ஐயோ, அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அழுகிறான். ராமன் சொல்லுங்க, இந்த பாஸ்டோட சத்தியங்கள், இந்த பாஸ்டோட ஊழியங்களுடைய காரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு புரியாது. புரிகிற அன்னைக்கு இந்த பாஸ்டர் உங்க பக்கத்துல இருக்க மாட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வைராக்கியமா பேசுகிற இந்த பாஸ்டர் குறித்த சத்தியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு விளங்காது, புரியாது. ஆனா ஒரு காலத்துல நீங்க அழுது புலம்பும் போது புரியும். ஐயோ, எங்க பாஸ்டர் சொன்னதை நான் மறந்தனே, எங்க பாஸ்டர் சொன்னதை நான் விட்டு போனனே, அன்னைக்கு கோபத்துல நான் வந்துட்டேனே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுக்காண்டி ஆண்டவர் பேசுறார். சேவல் கூவுகிற நேரம். நீ உணர்ச்சி வசப்படாதப்பா. நீ உணர்ச்சி வசப்பட்ட பின்வாங்கி போயிருவ, மறுதளிச்சு போயிருவ. அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்துருக்கான். நீ உட்காராதே. எல்லாம் சொல்லுங்க. இது சேவல் கூவுற நேரம். நீ உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம் அல்ல. 69 வசனத்துல வாசிக்கும் பொழுது, அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனையின் முற்றத்தில் உட்கார்ந்து இருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேய இயேசுவோடு கூட. இந்த பொம்பளை எப்பயாவது பேதுரு பக்கம் வந்தாளா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். நான் சொல்ற பாயிண்ட் கவனிக்கணும். இந்த பிரச்சனை பேதுருவுக்கு இதுக்கு முறை எப்பயாவது வந்துச்சா? ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. காதல் எல்லாத்துக்கும் வராதுங்க. நீ தேவையில்லாத இடத்துல உக்காந்தீனா அதுவா வந்து ஒட்டிக்கும். அல்லேலூயா வரமாட்டேங்குது. தம்பிகளா தங்கச்சிகளா, காதல் எல்லாத்துக்கும் வராது. எல்லாரும் தேடி வராது. தேடி வருதுன்னா நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் பிரச்சனை. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை வந்துட்டு, எந்த ஒரு எங்க இருக்கிறீங்க, இந்த மாதிரி வித்தியாசமா பேசுற பொம்பளை வாயை கிழிச்சிட்டு அனுப்பு. தாவீது ஆடு மேய்க்கும் போது சிங்கம் இப்படிதான் வந்துச்சு. சிங்கம் ஓன் கத்திட்டு வரல, சிங்கம் ஆனா எப்படி கத்துது, அப்படித்தான் வரும். அப்படித்தான் வரும். ரொம்ப இறுக்கி அணைச்சு அப்படி போகும்போதுதான் எட்டி உதைக்கும். அது வரைக்கும் தான் வரும். எஸ்எம்எஸ் முடிஞ்சு காதல் முடிஞ்சு 3 முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், உன்னைய போட்டு முடிச்சு வச்சு அடிக்கல. நிலாவே எங்கே போனாய் அப்படின்னு தேடுவ. அவ சொல்லுவா, நான் அம்மாவாசை இன்னைக்கு வரமாட்டேன். ஏ நட்சத்திரமே, ஸ்டாரே எங்கே போனாய், உன்னை தேடி தேடி பார்க்கிறேன், இது வரைக்கும் நீ மின்னிட்டு இருந்தாய், இப்ப எங்கே போனாய். அவ சொல்லுவா, நான் அம்மாவாசை வந்ததினால் நான் மறைந்து ஒளிந்து நிற்கிறேன். எங்க அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதனாலே ஒளிந்து. அம்மாவாசை, அதான் அம்மா அப்பாவா அம்மாவாசை.
அமாவாசைக்கு பேர், அம்மா அப்பாவுக்கு பேர் என்னது? அமாவாசை. பெத்து வளர்த்து உன்னை ஒரு ஆள் ஆக்குனா அவங்களுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறோம்? அமாவாசை. அப்பப்ப வந்துடும், மாசம் மாசம் வந்துருவா. நம்மளை பிரியா விட மாட்டா, மின்னிக்கு விட மாட்டா, நம்மளை அலங்கரிக்க ஜோடிக்கு விட மாட்டா. ஏதோ அது வந்துருவார். பாஸ்ட் வராரு பாரு, பாஸ்ட் நம்மளை கெடுக்கிறதுக்குனே பாஸ்ட் வராரு. சந்திரனையும் ஸ்டாரையும் அப்படியே மிங்கலுக்கு விட மாட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருவே, நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் வேற. அதனாலதான் பொம்பளை வரா, அதனாலதான் ஆம்பளை வரா, அதனாலதான் பேய் வருது, காதல் வருது. சிலர் சொன்ன உடனே கழுத்தை திருப்பிட்டாங்க. வசனத்தின்படி வாழணும், இயேசுவின் படி வாழணும். உனக்கு எதுக்கு அங்க நீ போன? என் கேள்வி அதான். நீ எதுக்கு அங்க போற? ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ணல, இயேசுக்கா வயரக்க வாழும் போதும் வாழல. இப்போ இயேசு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க போனானா. அல்லேலூயா சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறது, அல்லேலூயா, அவங்கள தேடி போறது, இவங்களை தேடி போறது, அதற்காக போறது, இதற்காக போறது, கேலி கூத்துக்காக, அந்த காரியம் இந்த காரியத்துக்காக போய் உங்க வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆம்பளை மாதிரி நினைச்சா வீதியில போய் உட்கார்றது, கடை வீதியில போய் உட்கார்றது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இழப்பதற்கு அது பெரிய காரணமா இருக்கு. கண்ட இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்றேன். பொம்பளை மாறு, வேலைக்கு போறீங்களா, சம்பாதிங்க, வந்துருங்க. கண்ட போனு, கண்டவங்கிட்ட பேசுறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அளவா பேசுங்க, அளவா வைங்க. சோத்திரம். பேசி 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 கல்யாணமானவங்களுக்கும் அப்படி ஒரு இன்ஸ்பிரேட் வந்துருது. ஆமேனே வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. சேவல் கூவுகிற நேரம். உங்களுக்கு ஒரு திருமண காரியம் நடக்கணுமா, காத்திருங்கள், பொறுமையா இருங்க. கர்த்தர் உங்களுக்கான ஒரு பொண்ணை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு மாப்பிள்ளை வேணுமா, கர்த்தர் நல்ல மாப்பிள்ளை கொடுப்பார். பொறுத்து இருக்கணும். காலங்கள் வருவது வரைக்கும் நம்ம பொறுத்து இருக்கணும். அதின் காலங்கள் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறவர். அப்ப நம்முடைய காலங்கள் பொறுத்தியா இருக்கணும். அப்ப இங்க என்ன நடந்துச்சு? சேவல் கூவுனா என்ன அர்த்தம்? சேவல் கூவுனா என்ன காரியம்? சோத்திரம். நம்ம எச்சரிக்கையா இருக்கோம்னு அர்த்தம். அவன் அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்து இருந்தான். 71 வசனத்துல வாசிங்க. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது போதும் வேறொருத்தி. முதல்ல அரண்மனையில இருந்தான், இப்ப எங்க வந்துட்டான்? மண்டபத்துக்கு வந்துட்டான். மண்டபத்துக்கு ஓவரா போகாதீங்க. அப்படின்னா கல்யாண காதுகுத்துக்கு கண்ட கசுமானத்துக்கெல்லாம் சும்மா போயிட்டு இருக்காதீங்க. அங்க பல பேர் வருவாங்க. ஐயோ மச்சான் நல்லா இருக்கியா மச்சான். மண்டபத்துலதான் எல்லாம் மச்சான்னு வருவாங்க. எல்லாம் கொழுந்தியாவும் மண்டபத்துல வருவா. எல்லா இளவுகளும் அங்கதான் வரும். தேவையில்லாத இடத்துல அதிகமா இருக்காத. ஒருக்கா ஒரு எச்சரிக்கை வந்துச்சா உடனே ஓடி இருக்கணும். பேதுரு திரும்ப திரும்ப மாறி மாறி அங்க இருந்ததுனால தான் பேதுரு துரத்தி வருது, பின்தொடர்ந்து வருது. சிலர் கேட்டா சொல்லுவாங்க, நான் ஒண்ணுமே பண்ணலமா, அதுவா வருதுமா. எப்படிமா வரும்? இடத்த காலி பண்ணு. ஒரு இடத்துல பிரச்சனையா அந்த இடத்த காலி பண்ணு. அதுலயே உட்கார்ந்துதான் காலத்தை போக்க அவசியம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பெண்கள் கால்லாம் வந்துச்சுன்னா நான் சிஸ்டம் பாஸ்டர் மாடு கொடுத்துருவேன். அதனால விசுவாசிக பேசினா கூட சில டைம்ல பாஸ்டர் மாடு கொடுத்துறோம். சோத்துரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில நம்ம எச்சரிக்கையா இருந்தா எந்த கிரிகள் நம்முடைய வாழ்க்கையில வராது, இலக்க வராது. இது சேவல் கூவுகிற நேரம். கலமுடி எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. கண்ட இடத்துல உட்காராது. கடைக்கு போறியா, ரொம்ப நேரம் கடையில இருக்காத. என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. ரோட்டுக்கு போறியா, ரொம்ப நேரம் ரோட்ல நிக்காத. ஒரு ஆள்கிட்ட பேசுறியா, ரொம்ப நேரம் நின்று பேசாத. 2 பேர் பேசுவாங்க, அப்புறம் 4 பேர் வருவாங்க, 7 பேர் வருவாங்க, 7:30 ஆகும். புரிஞ்சுதா? 7 ஆகி என்ன ஆகும்? 7:30 ஆகும். சோத்து ராமன் சொல்றது புரியுதுங்களா? ஆம், நம்ம செய்யாத தண்டனைய நம்ம மேல போட்டுட்டு போயிடுவாங்க. சோத்து ஆனமலை சர்ச்சுக்கு போற இந்த அண்ணன் தான் வந்து இப்படி பண்ணாரு, பண்ணிட்டு போயிட்டு அரும்பாங்க. சோத்திரம் சொல்றது புரியுதுங்களா? கண்ட இடத்துல நம்ம நிக்க கூடாது, கண்ட இடத்துல ஜீவி கூடாது. வேலைக்கு போறியா, 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை கூட செய்யக்கூடாது. நீ சொல்றது புரிஞ்சுங்களா? 10 மணி நேரம் 12 மணி நேரம் 17 மணி நேரம் என்ன விளங்குதா? காலையில அதுல 10 மணிக்கு வேலைக்கு போறீங்களா, காலை 9 மணிக்கு வேலைக்கு போறீங்களா, சாயங்காலம் வீட்டுக்கு வரணும். ஓவர் டியூட்டி பாக்குறேன், ஓவர் வேலையை பாக்குறேன், ஓவரா போக கூடாது. சொல்றது புரியுதா? ஒரு மனைவிகளுக்குன்னு பெண்களுக்குன்னு நேரம் இருக்கு.
பெண்களுக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துக்குள்ள வேலைக்கு போயிட்டு வரணும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? இது மாதிரி யார் சொல்லி கொடுப்பா? யாரும் சொல்லி கொடுக்க மாட்டோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. புருஷமார்களா வேலைக்கு போகணும், குறிப்பிட்ட நேரம் அதுக்குன்னு ஒதுக்கணும். சும்மா அங்கேயே வரக்கூடாது. கொண்டாட்டி வீட்டுல போனா ஒரே பிரச்சனையா இருக்கு, பேசாம இங்கேயே 2 மணி நேரம் இருந்துட்டு போயிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஓவரா ஒரு இடத்துல உட்கார கூட இருக்க கூடாது. அது உங்களுக்கு வினைய பிரச்சனையை கொண்டு வரும். சிலர்லாம் ஓவர் டியூட்டி பார்த்து ஓவரா டியூட்டி பார்த்துட்டு கடைசியில இங்க வந்து பிரச்சனை. பாஸ்டர் அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, அது வலிக்குது. அங்கேயே போய் வீட்டை பார்த்து அங்கேயே இருந்துக்குங்க. விளங்குச்சா மரியாதை? ஆமென் சொல்லு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. குறிப்பிட்ட நேரம் உங்க ஓனர் பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு நேரம் என்னால வேலை செய்ய முடியுமா? இதுக்கு மேல என்னால வேலை செய்ய முடியாது. உங்க பரிசுத்தத்தை, உங்க பாதுகாப்பை, உங்க ஜீவியத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள. நான் சொல்றது விளங்குன்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது உண்மைன்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூல் 4:30 மணியோட முடிஞ்சது, வீட்டுக்கு வந்துடணும். டியூஷனுக்கு போறியா? டியூஷன் எத்தனை மணி நேரம்? கரெக்டா வீட்டுக்கு வந்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்கு வர்றியா? படிக்கணும். சும்மா செல்லு பார்த்துட்டு, ஆமா கண்ட காரியம் பார்த்துட்டு உங்க அவசியம் இல்லாத காரியத்தில் இருக்க கூடாது. நிறைய பேர் அதனாலதான் பாஸ்ட் பாத்திரக்கூடாதுன்னு ஆப் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரும் இங்கதான் இருக்கிறாங்க. உங்க நம்பர் எல்லாம் இப்ப எல்லாம் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. எதுக்கு வம்பு? இந்த வம்பு பாஸ்ட் தான் எல்லாத்தையும் பாக்குறா. ஐயோ, நான் பாக்காட்டி பரலோக தேவன் பாக்குறாரு. எவ்வளவு மணி நேரம் நீங்க அதுல உட்காந்து பாத்துட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு மணி நேரம் உட்காந்து செல்ல பாக்குறீங்க? பேஸ்புக் எத்தனை நேரம் பாக்குறீங்க? இன்ஸ்டாகிராம் எத்தனை மணி நேரம் பாக்குறீங்க? சேட்டிங் எவ்வளவு நேரம் சேட்டிங் பண்றீங்க? படிச்சுட்டு இருக்கிறம்மா. என்ன பண்றாங்க? பயங்கர படிப்பு. இன்ஸ்டாகிராம் மேல பயங்கர படிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பேஜ மாத்தி மாத்தி படிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை எல்லாம் காயப்படுத்தி, உங்களை எல்லாம் அப்படி வெறுத்து பிரசங்கம் பண்ண அவசியம் இல்லை. எனக்கு உங்களுக்கு எச்சரிக்கையான சொல்றேன், இது சேவல் கூவுகிற நேரம். எல்லாரும் எழுமி நிற்போமா தேவ சமூகத்தில், ஆவியானோட சமூகத்தில். ஆண்டவரே, இது சேவல் கூவுகிற நேரம். ஆமென். அல்லேலூயா. இது சேவல் கூவுகிற நேரம். எல்லாரும் வேகமா எழுமி நின்று ஆமே கண்களை மூடி தேவ சமூகத்தில், இது சேவல் கூவுகிற நேரம். ஆமென். அல்லேலூயா. எச்சரிக்கிற சத்தத்தின் நேரம். ஓ அல்லேலூயா, எச்சரிப்பின் நேரம். ஆமென். அல்லேலூயா. ஓ ரகதனமரபோ ரிய சந்தனமரகபரவலபா. ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. உறங்கி விடாதே, உணர்ச்சி வசப்படாதே, உட்கார்ந்து விடாதே. எழும்பு, வாழ்க்கையை எழும்பி கட்டு. ஆமென். சோத்ரம். இது சேவல் கூவுகிற நேரம். இது அல்லேலூயா சேவல் கூவுகிற நேரம். ஆமென். அல்லேலூயா. எச்சரிப்பின் நேரம். இது தேவ சத்தம் வெளிப்படுகிற நேரம். தேவ கிரியை வெளிப்படுகிற நேரம். ஆகவே வாழ்க்கை இழந்தராத, ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்தராத, ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்தராத. நீ கட்டப்படணும், நீ எழும்பப்படணும். எஸ் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே சோத்ர சோத்ர சோத்ர. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. இது பல மடங்கு பலனை கொண்டு வரட்டும், இது விடுதலையை கொண்டு வரட்டும், ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். இது ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பதாக. இந்த வார்த்தையுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கட்டப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையுடைய பிள்ளைகள் மத்தியில் ஆசீர்வாதங்கள் பெறுவதாக. ஓ, தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்தி ஆசீர்வதிப்பதாக. ஓ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தினால் எல்லார் வாய்களை